ये यतिराजस्य कथयन्ति यदाख्यया तस्य दाशरथेः पादौ शिरसा धारयाम्यहम् अपगतमदमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः परवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः सकलवेदान्तसारार्थपूर्णाशयम् विपुलवाधूलगोत्रोद्भवानां परम् रुचिरजामातृयोगीन्द्रपादाश्रयम् वरदनारायणं मद्गुरुं संश्रये. ஸ்ரீமத்வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் விசேஷண பஞ்சக விசிஷ்டராய் எழுந்தருளி இருக்கும் கோயில் கந்தாடை அண்ணன் சுவாமி அவருடைய 75வது திருநட்சத்திர மகோத்சவத்தை சிஷ்யர்களும் அபிமானிகளும் மற்றும் பலரும் சேர்ந்து இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அமிர்த மகோத்சவ பூர்த்தின்னு பத்திரிகையில் போடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பிரதாயமே அமுதமயமான பகவானை அமுதத்தை காட்டிலும் சிறப்பு பெற்ற ஆச்சாரியன், அமுதத்தை பருக விருப்பம் இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு கொடுக்கும் சம்பிரதாயம். தேவர்களெல்லாம் அமுதத்தை பிரார்த்தித்தனர். எம்பெருமானே கடல் கடைந்தார், பார்க்கடலை கடைந்து அமுதத்தை ஈந்தார். அந்த அமுதம் சாகாவரம் கொடுக்கும். ஆனால் ஆழ்வார்கள் அந்த அமுதத்தை விரும்பாமல் ஆறாத அமுதமே வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நம்மாழ்வார் தன் பாசுரத்தில் சாதிக்கும் போது அமுதம் வேணும்னு கேட்கட்டும், தேவர்கள் பெற்றுக் கொடுக்கட்டும், அதில் ஆட்சேபம் இல்லை. ஆனால் அந்த பயனற்ற அமுதத்தை கடைந்து கொடுக்க ஆறாவமுதமான என் அமுதம்தான் கிடைத்தானா, அந்த அமுதத்தால லாபம் இல்லையே, அதை காட்டிலும் ஆறாமுதத்தால பெருமை என்றுதான் பாடியிருக்கிறார். ஆறாவமுதா அடியேனுடலம் நின்பால் அம்பாயே என்கிற 5ஆம் பாசுரத்திலையும் அதுதான் நம்மள வீட்டுல சாதிக்கிறார். அதனால அமுதத்தை காட்டிலும் பகவான் ஆறாத வமுதனாய் செவிட்டாத வமுதனாக உள்ளார். இதெல்லாம் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அமுதமாக இருக்கலாம், பிறவாமை இரவாமை இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் ஆத்மஸ்வரூபத்தினுடைய உஜ்ஜீவனத்துக்கு அது வழிவகுக்காது. எம்பெருமானுடைய திருவடிகளை மீளாமல் கிட்டுவிக்குமானால் இல்லை. அதை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்களே. பெருமான்கிற அமுதத்தை யார் கடைந்தெடுத்து கொடுப்பது? உலகத்துல சாதாரண அமுதத்தை பகவான் கடைந்து தேவர்களுக்கு கொடுத்து விட்டார். பக்தர்களான நமக்கு பகவான்கிற அமுதத்தை, ஆறாமுதத்தை யார் எடுத்து கொடுப்பது? அதற்காகத்தான் இந்த சம்பிரதாயத்திலே நிறைய ஆச்சாரியர்கள் அவதரித்தனர். சுவாமி ராமானுஜரை ஜெகதாச்சாரியர்னு கொண்டாடுகிறோம். இந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார். இந்த கட்டுப்பாடு, இந்த திட்டம் ஒரு அழகான ஏற்பாடு. எம்பெருமானே தன் திருவுள்ளத்திலே கொண்டு இந்த சம்சாரிகள் எல்லாம் முக்தி அடைவதற்கு நாம கீழே சென்று திருத்தி அவதாரங்கள் பண்ணி இதெல்லாம் சமப்படுவதை விட அவர்களை கொண்டே அவர்களை திருத்த வேணும் என்று தன் திருவுள்ளத்தில் சங்கல்பித்தார். அப்படின்னா இந்த ஜீவாத்மாக்கள் மனுஷர்களாக பிறந்திருக்க நம்ம ஆட்ட இருக்கிற சிலரை கொண்டே அதுல சிறப்பானவர்களை கொண்டு நம்மை திருத்த வேணுங்கிறதுக்கு தான் ஆழ்வார்களை எல்லாம் மனிதர்களாக அவதரிப்பித்தார். இல்லைன்னா ஆழ்வார்கள் யாரு? அவர்கள் எல்லாமே நித்திய சூரிகள்.
நித்தியசூரிகள் திவ்யசூரிகளாக பிறந்தனர். நித்தியசூரினா ஆதிசேஷன், விஸ்வக்சேனர், கருடன், இவர்களெல்லாம் நித்தியசூரிகள். இவர்களை பார்த்துத்தான் பூலோகத்துல போய் பிறந்து திருத்தி விட்டு வாருங்கோள்னு பெருமான் நியமிக்கிறார். சங்கு, கதை, வாழ், ஆழி, இந்த வரிசையில இருக்கிற நாலும் தான் முதல் 4 ஆழ்வார்களாக அவதரித்தது. ஆழ்வார் பாசுரத்திலேயே ஒன் சங்கதவான் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளான்னு பாடினார். சங்கு, கதை, வாழ், ஆழி. சங்கத்தினுடைய அம்சம்தான் பொய்கை ஆழ்வார், கதையினுடைய அம்சம்தான் பூதத்தாழ்வார், வாழ்னுடைய அம்சம்தான் பேயாழ்வார், சக்கரத்தினுடைய அம்சம்தான் திருமிழி ஆழ்வார். சங்கு, கதை, வாழ், ஆழி. இதே போல விஸ்வக்சேனருடைய அம்சமாகவே சுவாமி நம்மாழ்வார் அவதரித்தார், கருடனே பெரியாழ்வாராக அவதரித்தார். இப்படி ஒவ்வொரு ஆழ்வார்களும் அவதரித்தனர். அவர்கள் எல்லாருமே மனுஷர்கள் தான். ஆனா ஆழ்வார்கள் அவதரித்து வேதத்தை தமிழாக்கி 4000 திவ்ய பிரபந்தங்களையும் பாடினார்கள். அவர்களுக்கு லட்சியம் எல்லாமே பெருமான், அவன் திருமேனி, அவன் குணங்கள், அவனை அடைவது, அவனை நினைத்து காதலாலே கனிந்து உருகுவது, நாயிகா பாவத்தோட பாடுவது, அனுகரிப்பது, மடலெடுப்பது, தூது விடுவது, இவையெல்லாம் தான் ஆழ்வார்களுக்கு லட்சியம். இதெல்லாம் தாண்டி நேரம் இருக்குமானால் நம் போன்ற அடியார்களுக்கு உபதேசிப்பார்கள். அவர்களுக்கு உபதேசம் முக்கியமில்லை, அனுபவம் தான் முக்கியம். நம்மிடத்திலே எடுத்து பார்ப்போம். இங்க இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோமே, இதுல எத்தனை பேருக்கு குண அனுபவமே முக்கியமா இருக்கும், எத்தனை பேருக்கு கைங்கரியம் பணி செய்திருப்பது முக்கியமா இருக்கும், எத்தனை பேருக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கிறது முக்கியமா இருக்கும், யாருக்கெல்லாம் நாம சங்கீர்த்தனத்துல விருப்பம் இருக்கும். நமக்குள்ளே இப்ப பிரிச்சுடலாம். எல்லாருக்கும் எல்லாத்திலையும் விருப்பம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய காலக்ஷேபம் கேட்கணும், உபன்யாசங்கள்லாம் கேட்கணும், புஸ்தகத்தை படிக்கணும். எத்தனை புஸ்தகம் இந்த சம்பிரதாயத்தில் உண்டோ எல்லாத்தையும் வாசிக்கணும். இது ஒரு சிலருக்கு ஆசை. அவர்களை கூட்டு இந்த இடத்துல பெருக்குங்கோ, மெழுகுங்கோ, தொடைங்கோ, கோலம் போடுங்கோ, நாற்காலி எல்லாம் எடுத்து போடுங்கோ, பூத்தொடுத்து கொடுங்கோ அப்படின்னால் அவ்வளவா விருப்பம் இருக்காது. அதே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுக்கு சில பேருக்கு விருப்பம் இருக்கும். அவர்களை அமர்ந்து கொண்டு அப்படியே பகவானை தியானம் பண்ணுங்கொண்டால், எங்களால முடியாது சுவாமி, ஓடி ஆடி வேலை செய்ய சொல்லியிருந்தா செய்வோம், இதுக்கு மேல உட்கார்ந்து தியானம் பண்றதுன்னா குணானுபவம் எங்களால ஆகாது. சிலர் இருக்கலாம், நாம சங்கீர்த்தனத்துல சிலருக்கு விருப்பம். ஆனா பகவானே என்ன ஏற்பாடு பண்ணிட்டார், மனத்தாலோ மொழியாலோ மெய்யாலோ எப்படி ஒன்னால கைங்கரியம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாம். இப்படித்தான்ங்கிறது இல்லை. இதுல 3ஆலும் பண்ண முடியுமானால் ரொம்ப சௌக்கியம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாள் பாசுரத்துல சொன்னா போரே, எல்லா விதத்திலையும் கைங்கரியம் பண்ண முடியும்னா முடியலாம். ஆனா ஆழ்வார்களை பொறுத்த வரைக்கும் பகவானையே நினைத்து உள்கலங்கி மோகித்து அப்படியே 6 மாச காலம் மயக்கமா இருந்து அவனை அனுபவித்தல், அவனுடைய குணங்களை விடாமல் துதித்தல், இதுதான் ஆழ்வார்களுக்கு முடியும். பகவான் பார்த்தார், நாம போய் அவதாரம் பண்ணித்தான் திருத்த முடியல, ஆழ்வார்களை பிறக்க சொன்னோம். ஆழ்வார்களும் அவதரித்து 4000 நன்னதான் பாடினார்கள். ஆனா உபதேசத்தில் அவ்வளவா அவர்களுக்கு எண்ணம் இல்லை. இந்து ஆழ்வார்கள் பாசுரத்திலையும் உபதேச பதிகங்கள் இருக்கின்றன. ஆனா கொஞ்ச நேரம் உபதேசம் பண்றதுக்குள்ளாக இது என்ன, இவர்களுக்கு எவ்வளவு நேரம் சொல்ல போறோம், நாம இந்த உலகத்தை திருத்த அவர் தான் திருத்தணும்னு அவர்களுக்கே தோணிப்படும். அதுக்கு மேல அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அதனால பகவான் மறுபடியும் சங்கல்பித்தார், ஆச்சாரியர்கள்ங்கிற பெரிய கோஷ்டியை இப்பூவுலகத்துல பிறக்க செய்தார்கள். அவர்கள் உபதேசத்துல நாட்டம் கொண்டவர்களார்கள், அனுபவத்துல நாட்டம் கொண்டவர்கள் ஆழ்வார்கள். உபதேசத்திலேயே நிரதர்களாக ஆசை உடையவர்களாக இருந்தவர்கள் ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்ல மூத்தவர் சுவாமி நாதமுனிகள் திருவவதாரம் பண்ணினார். நாதமுனிகள் உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள் ஆள வந்தார். நாதமுனிகளுடைய திருப்பேரனார் ஆள வந்தார். அப்புறம் ஆள வந்தாருக்கு சிஷ்யர் பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், இந்த மகானுபாவர்கள் எல்லாம் அவதரித்தார்கள். அதுல பெரிய நம்பிகளுக்கு சிஷ்யராகவும் பெரிய திருமல நம்பிகளுக்கு மருமகனாகவும் எழுந்தருளி இருந்து ஆச்சரியமா இந்த ஜகத்தையே நிர்வகித்து நம் போன்ற அனைவருக்கும் முக்தி அளிப்பதற்கென்னே அவதரித்தவர் சுவாமி ராமானுஜர். புண்ணியாம் போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜரம் அசீஷமது.
ஆதிசேஷனுடைய அவதாரம். அனந்த பிரதமம் ரூபம். முதல் யுகத்திலே திருத்த யுகத்திலே திருவனந்தாழ்வானாகவே இருந்து கைங்கரியம் பண்ணுவாராம். அனந்த பிரதமம் ரூபம். லக்ஷ்மணஸ்து ததப்பரம். அடுத்த யுகம் திரேதா யுகத்துல லக்ஷ்மணனா இருந்து கைங்கரியம் பண்ணுவாராம். திருத்தீயா பலபத்ரஸ்து. மூன்றாவது துவாபர யுகத்துல பலராமனா இருந்து கைங்கரியம் பண்ணுவார். கலவு கஷ்டித் பவிஷ்யதி. கலியுகத்திலே அந்த ஆதிசேஷன் யாராக பிறப்பார்? அப்ப பெருமாள் அவதரிக்கிறார். முதல்ல ஸ்ரீமன் நாராயணனா இருந்தார், அடுத்தது ராமனாக அவதரித்தார், அடுத்தது கண்ணனாக அவதரித்தார். பெருமானும் மறுபடியும் அவதரிக்கணும். அதே போல அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷனும் அடுத்தடுத்து அவதரிக்கிறார். முதல் யுகத்தில் அனந்தன் ஆதிசேஷன், அடுத்த யுகத்தில் லக்ஷ்மணன், மூன்றாவது துவாபர யுகத்திலே ஆசிரியமான பலராமன், கடைசி யுகத்துல யாராக ஆதிசேஷன் அவதரிக்க போகிறார் என்று மகான்களெல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற கலவு ராமானுஜஸ்ததா. கலியுகத்துல ராமானுஜராகவே அவதரிக்க போகிறார். ராமானுஜரா அவதரிக்கிறது ஆதிசேஷன் சொன்னால், அதே கலியுகத்தில் பகவான் அவதரிக்கணுமே. ஆதிசேஷன் ராமானுஜராக அவதரித்து விட்டார். என்ன நட்சத்திரத்தில் அவதரிக்கலாம்? ராமபிரானுடைய திருநட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம். சித்திர மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தார். அந்த ராமனும் திரும்ப பிறந்தாகணும், ஆதிசேஷனும் திரும்ப பிறந்தாகணும். அடுத்தடுத்தே பிறந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா? ரெண்டு திருநட்சத்திரம் பக்கத்துல பக்கத்துல பிறக்கிறதுன்னு ராமனுக்குன்னு இருக்கிற ஒரு வழக்கம். ஏன்னா ராமன் புனர்வசூல அவதரித்தார், புனர்பூசம். அடுத்தது பூசம், புஷ்ய நட்சத்திரத்துல பரதன் அவதரித்தார். மூணாவது ஆயில்யம், ஆசிலேஷா நட்சத்திரத்தில் லக்ஷ்மணனும் சத்ருகனும் அவதரித்தார்கள். அப்ப அடுத்தடுத்த நட்சத்திரத்திலேயே இவர்களுக்கு பிறந்து ஒரு வழக்கம் போது அண்ணன் தம்பிகளாகவே இப்பவே பிறந்திருக்கா. அதே போல சுவாமி ராமானுஜர் திருவாதிரை திருநட்சத்திரத்தில் அவதரித்தார். ஆதிசேஷனுடைய அம்சமாக பஞ்ச ஆயுதங்களுடைய சக்தியோட ராமானுஜருடைய அவதாரம் சித்திரையில் செய்ய திருவாதிரை, ஸ்ரீபெரும்புதூரில் திருவவதாரம் பண்ணினார். இதுவரைக்கும் நாம் அறிவோம். ஆனா ராமானுஜருடைய சகோதரிக்கு ஒரு குமாரன். ராமானுஜர் அவதாரம் 1017 நமக்கு தெரியும். அதுல இருந்து 216 ஆண்டுகள் கழித்து ராமானுஜருடைய சகோதரி, அந்த சகோதரிக்கு ஒரு குமாரர் அவதரித்தார். அனந்த நாராயண தீட்சிதர்னு ஒரு சுவாமி, புருஷமங்கலம்ங்கிற இடம், இன்னைக்கு பேட்டை பேட்டைன்னு சொல்லுகிறோம். பூவிருந்தவல்லி எல்லாருக்கும் தெரியும், பேட்டை எதிர்த்தாப்புல இருக்க தெரியும். அந்த இடத்துலதான் அந்த சுவாமி குடுத்தனம் பண்ணி கொண்டு வந்தார். அவர் சுவாமியினுடைய பெருமாளுடைய அனுகிரகத்தாலே ஒரு புருஷ பிரஜை இருந்தெடுக்க அவருக்கு தான் தாசரதின்னு பேர் வைத்தார். ஏனால் அவர் அவதரித்தது புனர்வசு நட்சத்திரம். புனர்வசுவுக்கும் திருவாதிரைக்கும் பக்கத்துல பக்கத்துல இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். திருவாதிர நட்சத்திரத்துல ராமானுஜர் அவதரித்தார், ஆதிசேஷனுடைய அவதாரம். அதே ராமபிரானுடைய அனுகிரகத்தாலே, ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய அனுகிரகத்தாலே முதலியாண்டான்கிறவர் அவதரிக்கிறார். அதற்கு பின்னால் பேர் முதலியாண்டான்கிறது. அவர் தாய் தந்தையர்கள்ட்ட பெயர் தாசரதி, தாசரதின்னு திருநாமம். ஏன்னா புனர்வசூல் அவதரித்தார் இல்லையா? புனர்வசூல ராமன், புனர்வசூல இந்த சுவாமி. அவரே ராமனே தாசரதியா அவதாரம் எடுத்தார். அதே ஆதிசேஷனே ராமானுஜராக அவதரித்தார். இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? அப்ப தாசரதின்னு பேர் பெற்றிருக்கிறவருக்கு ராமானுஜர் சிஷ்யரா இருக்கணும் இல்லையா? ஏன்னா ராமனுக்கு சிஷ்யனாத்தானே லக்ஷ்மணன் இருப்பார், ராமனுக்கு சிஷ்யனாத்தானே ஆதிசேஷன் இருக்க வேண்டும். அப்ப ராமன் தாசரதியா அவதரிச்சுட்டார்னால், ஆதிசேஷன் ராமானுஜராக அவதரித்தார்னால் யார் யாருக்கு சிஷ்யனாக இருக்க வேண்டும்? இந்த இடத்துல மட்டும் அந்த வரிசை கிரமம் மாறிவிட்டது. முதல் 3 யுகத்துல பார்த்தா அந்த கிரமம் மாறாடாமல் இருந்தது. ஆனா 4வது யுகத்தில் பார்க்கும்போது ஆச்சாரியனா ஆதிசேஷனும் சிஷ்யனா ராமங்கிற தாசரதியும் இடத்தை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கூட நடக்குமானால் 2 பேருமாகவும் பதரிகாசிரமத்துல பெருமாளை இருந்து காட்டியிருக்காரு. நரநாரணனாய் உலகத்தரனு சிங்காமபரித்தான் என்ன ஆழ்வாருடைய பாசம். தானே நரன், தானே நாராயணன். பதரிகாசிரமத்துல 2 பேரா பெருமாளை அவதரிச்சார். பிள்ளைலோகாச்சாரியர் தன் ரகசிய கிரந்தத்தை விசாரித்து கொண்டு பகவான் ஆச்சாரியனா அவதரிக்கட்டும், அது எங்களுக்கு புரியுது. அதுக்கு மேல சிஷ்யனாவும் தானே அவதரிக்கணுமா? அவருக்கு ஆள் கிடைக்கல. இன்னைக்கு வேணா சிஷ்யாலாம் வர்றதே ரொம்ப கட்டமா இருக்கு. அன்னைக்கு என்ன அவர் காலத்துல கூட வந்திருக்க மாட்டாளா? அதுவும் பெருமானுக்கா சிஷ்யர் கிடைக்காது இருந்திருப்பார். நரனாகவும் தானே, நாராயணனாகவும் தானேனால் அதுக்கு ஒரு பயன் இருக்கிறது. நம்ம ஆச்சாரியனாவே பிறந்து உலகத்தாருக்கு வழிகாட்டினால் ஆச்சாரியர்கள் புரிந்து கொண்டு விடுவார்கள். அப்ப சிஷ்யர்கள் தாங்கள் எப்படி வாழணும்னு எப்படி தெரிஞ்சுப்பா? அதனால பெருமானே சிஷ்யனாகவும் அவதரித்து இப்படித்தான் சிஷ்யர்கள் இருக்க வேண்டும் என்னும் முன்னோடியாக இருந்து உலகத்து சிஷ்யர்களுக்கெல்லாம் புரிய வச்சிருக்கா.
அவரே எல்லாமா இருந்தா தான் நம்ம புரிஞ்சுப்போம். இது நாம யாரான்னு பண்ணி காட்டிதான் சட்டுன்னு ஒத்துக்க மாட்டோம். பெருமானே சிஷ்யனா அவதரிச்சுட்டார்னால் சரி சரி அவரை பார்த்து நடக்கணும்னு புரிஞ்சுக்குவோமா இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதே போலத்தான் இங்கே ராமானுஜர் ஆச்சாரியனாக இருக்க போகிறார், தாசரதி சிஷ்யனாக இருக்க போகிறார். ஏன் ராமபிரான் சிஷ்யனாக வந்தார்னால், ராமன் சிஷ்யனா இருந்து ஊராருக்கு முன்னோடியா இருக்கணும், சிஷ்யர்கள் எல்லாம் எப்படி நடக்கணும்ன்றத சொல்ல போறார். ஆதிசேஷன் ஏன் ஆச்சாரியன் ஆயிட்டார்னால், ஆச்சாரியன் எப்படி நடக்கணும் உலகத்துக்கு தெரியும். ஒரு தடவை ஆதிசேஷன் இருந்து காட்டட்டும். அதுலயும் ஒரு சிறப்பு இருக்கு. பெருமானே ஆச்சாரியனாக இருந்து நடத்தினார்னால் நமக்கு ரொம்ப தூரம் அதுல பற்று நம்பிக்கை வராது. ஏன்னா பகவான் ஒன்ன பண்றாருனால் அவரோ சர்வஜன் சர்வசக்தன், உலகத்துல எல்லாமே என்ன நடக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம கட்டம் போய் அவருக்கு தெரியுமான்னு தோணிப்படும். முதலாளிகளுடைய கட்டம் தொழிலாளிக்கு தெரியாது, தொழிலாளியினுடைய கட்டம் முதலாளிக்கு தெரியாது. பகவான் ஆச்சாரியரா அவதரித்திருந்தால், மனுஷன் ஆச்சாரியனா இருந்தா தான் நம்ம கட்டம் அவருக்கு புரியும். நமக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ சரியா சொல்லிக் கொடுப்பார். இதுவே பெருமாள் ஆச்சாரியன் வச்சுட்டால், சாமி அவருக்கு என்ன, அவர் என்ன நடக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். சீதையை ராவணன் தூக்கின்னு போயிட்டான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தான் போய் சண்டையை போட்டு தூக்கின்னு வந்துட போறோம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஹனுமான்ட்ட மோதிரத்தை கொடுத்தா தாழ்விடுவார்னு ராமனுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். ராமாயண கதை நன்னா நடத்தணும்னு அவர் நடத்திருக்கார். இப்படின்னு தான் ஒரு மாதிரி சந்தேகத்தோட நாம நம்புவோமே தவிர, ஆமா மனுஷனா இருக்கிறவர் ஆச்சாரியனா இருக்கார், எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை, என் கட்டம் அவருக்கு தெரியும்னு நாம நம்ப வேண்டாமா? அது ஒரு ஜீவாத்மா இருந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்காகத்தான் பெருமானே பார்த்து ஆதிசேஷனான ராமானுஜரை ஆச்சாரியனாகவும் தாசரதியான முதலியாண்டான் தானே பிறந்து சிஷ்யனாகவும் இருந்து, இப்படி ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் புனர்வசு திருவாதிரை, ராமன் புனர்வசு நட்சத்திரம், அதே ஆஸ்லேஷால லக்ஷ்மணன் பிறந்தா போல இங்கேயும் திருவாதிரை புனர்பூசம், இந்த ரெண்டரையும் மாற்றி திருவதாரம் பண்ணி ஆச்சாரியனாகவும் சிஷ்யனாகவும் இருந்தனர். அந்த சுவாமிக்கு தாசரதின்னு பட்டம் வந்தது, இயற்பெயர். அவருக்கு தான் முதலி ஆண்டான். இந்த சம்பிரதாயத்துல முதலிகள்னால் ஆச்சாரியர்கள் எல்லாரையும் முதலிகள்னு சொல்லுவார்கள். அந்த முதலிகளுக்கெல்லாம் ஆண்டான். அந்த முதலிகளையெல்லாம் ஆண்டு தலைவராக இருந்து வழி நடத்திய பெருமை முதலியாண்டானை சேரும். பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதௌ சிரசா தாரயாம்யகம். இந்த ஸ்லோகம் முதலியாண்டான பத்தின ஸ்லோகம். பாதுகே யதிராஜஸ்ய, சுவாமி ராமானுஜருடைய பாதுகையாக எழுந்தருளி இருந்தவர். கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதௌ, அந்த தாசரதியினுடைய திருவடி தாமர்களில் சிரசா தாரயாம்யகம், அந்த திருவடிகளை நாம் தலையால தரிப்போம். இது அந்த சுவாமிக்கு நாம செலுத்துகிற அஞ்சலி, நாம செலுத்தக்கூடிய நமஸ்காரங்கள். அவருக்கு இன்னும் 3 பெருமை இருந்துதான். பாதுகாத்வம், அஜகத் பாகினேயத்துவம், பாதுகாத்வம் திருதண்டகாம். பாகினேயத்துவம்னா பகினி, உடன் பிறந்தவள். பாகினேயர், உடன் பிறந்தவளுடைய மகன், அப்படின்னா மருமகன் வச்சுக்கோ, மாமா மருமகன் உறவு. அஜகத் பாகினேயத்துவம், ராமானுஜரை விட்டு பிரியாமல் இருந்த மருமகன் உறவு. ராமானுஜருடைய சகோதரிக்கு குமாரராக அவதரித்தார். உறவுக்காரர்கள் கூட எப்பவும் இருப்பா தெரியும். அதுவும் மாமா மருமகன் அத்தை மருமகன்கிற உறவா இருந்தா அது எப்பவும் பிரியவே பிரியாது. கல்யாண சமயத்திலையும் சீரிசனத்தி பண்றதுக்கு முதல்ல அவர்களைத்தான் கூப்பிடுவார்கள். அப்படி விட்டு பிரியாம லௌகிகர்கள் கிரகஸ்தர்களுக்கு இருக்கிறது புரியும். ராமானுஜர் சன்னியாசி அல்லரோ, அப்ப அவருக்கு கூட இந்த விட்டு பிரியாத தன்மை வருமானால், அவர் சந்நியாசாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளும் போது கூட இந்த மருமகனான தாசரதியை தவிர, முதலியாண்டான தவிர பாக்கி எல்லாரையும் சந்நியஸ்தம்மையா சந்நியஸ்தம்மையா, நான் எல்லாரையும் விட்டேன்னு சொல்லித்தார். இவரை விடமாட்டேன், இவரை தவிர மற்ற பேரை விட்டேன்னு சொன்னதுனாலே ஜஹத், ஜஹத்துன்னு சொன்னா விட்டு விட்ட, ஜஹத்துன்னு சொன்னா விடாத, தன்னை எப்போதும் விடாமல் அவர் கூடவே இருக்க வேணும்னு ஆசை கொண்டார் சுவாமி. அஜஹத் பாகினேயத்துவம், பாதுகாத்வம், ராமானுஜருடைய பாதுகையாகவே எழுந்தருளி இருந்தார். திருதண்டதாம், அவர் கையில் பிடித்திருக்கும் திருதண்டமாகவும் விளங்கினார். இந்த 3 பெருமை அந்த சுவாமிக்கு இருந்திருக்கு. கூறத்தாழ்வான் எப்போதும் சொல்லுவாராம், நான் எவ்வளவுதான் கிரந்த காலக்ஷேபம் பண்ணி இந்த மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக சுவாமிக்கு உஷாத்துணையாய் கூடவே கைங்கிரபரராய் இருந்தாலும் திருமேனி சம்பந்தம் தாசரதி முதலியாண்டானுக்குத்தானே உண்டு. அவர் தானே சுவாமிக்கு உறவுக்காரராய் தேக சம்பந்தியாக திருவதாரம் பண்ணினார். அது அவருக்கே உண்டான பெருமைன்னு சொல்லுவாராம். இந்த 3மே கொண்டவர் அவர். கந்தாடையார் வம்சம்னு சொல்லுவார்கள், வாதூல கோத்ரோத்பவர்கள்னு சொல்வார்கள்,
அந்த முதலியாண்டானுக்கு திருக்குமாரர் அவதரித்தார், அவருக்கு திருக்குமாரர் அவதரித்தார். ஒவ்வொருத்தருக்கும் ராமானுஜரோட அவ்வளவு நெருங்கின தொடர்பு. அந்த திருவம்சத்தில் அவதரித்தவர் தான் வரதநாராயண குருன்னு திருநாமம் சாத்தப்பட்ட அண்ணன் சுவாமின்னு பிற்காலத்தில் வழங்கப்பட்ட சுவாமி. அந்த அண்ணன் சுவாமியினுடைய திருவம்சத்தில் அவதரித்தவர் தான் இப்போது எழுந்துள்ளி இருக்கக்கூடிய சுவாமி. இன்று 75வது திருநட்சத்திரம் பூர்த்தியாகி ஐப்பசி பூராடம் கார்த்திகை பூராடம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் ஆச்சரியமான திருநட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அதாவது உத்தராடம். அந்த உத்தராடம் சுவாமியை முன்னாடியே சாதிச்சார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருநட்சத்திரம், அதை பக்தர்கள்லாம் சேர்ந்து இன்று கூடி அனுபவிக்க வேணும்னு அவர் ஆசைப்பட்டு, அதனால இது கார்த்திகை மாசம் உத்தராஷாடா நட்சத்திரத்தில் இன்று சேலத்தில் நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்படி ஒரு பரம்பரைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ராமானுஜர் அவருக்கு திருவுறவாகவே இருந்திருந்த முதலியாண்டான் தாசரதி, அந்த தாசரதியினுடைய திருவம்சத்துல இத்தனை பேர் அவதரித்திருக்கிறார்கள். தாசரதிக்கு கைங்கரியம்னு பார்த்தால் பகவத் அனுகிரகம், பாகவத அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம், இது 3 நிரம்ப பெற்றவர் தான் அவர். அதே போல அந்த சுவாமி அனுகிரகத்தாலே அண்ணன் சுவாமி வரதநாராயண குருவுக்கும் ஆச்சாரிய அனுகிரகம், பாகவத அனுகிரகம், பகவத் அனுகிரகம், இந்த 3 நிரம்ப இருந்தது. அதனாலதான் 1-2 விஷயங்கள் அவரை பத்தி ஆச்சாரிய நிஷ்டையில் அண்ணன், ஆச்சாரிய அபிமானத்தில் அண்ணன் என்று தலைப்பு போடப்பட்டுள்ளது. ஆச்சாரியன்னா 6ன்னு பார்ப்போம், அபிமானம்னா என்னன்னு விண்ணப்பிக்கிறேன். அதை எப்படி அண்ணன் சுவாமி தான் வெளிப்படுத்தினார்ங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல சொல்லணும்னா இது எல்லாமே முதலியாண்டானுக்கு சிறப்பா இருக்கவே அவர் மூலம்தான் இந்த வம்சத்து அனைவருக்குமே கிடைத்தது. அதைத்தான் விபுல வாதூல கோத்ரோத்பவானாம்னு சொல்றாரு. விபுல வாதூல கோத்திரம்ன்றது ரொம்ப பெரிய கோத்திரம். அதனால இந்த வம்சத்தவர்கள் எல்லாருக்குமே வாதூல வம்சம்னு சொல்வார்கள். இந்த சுவாமியை பத்தின தனியனை பார்த்தா சகல வேதாந்த சாரார்த்த பூர்ணாசயம், சகல வேதாந்தத்தினுடைய சாரமான அர்த்தமும் பூர்ண ஆசயம். ஜலாசயம்னு சொன்னா நீர்நிலை, இது பக்கத்துல போன இருக்கு, அதுக்கு ஜலாசயம்னு பேர். ஜலம் நிறைந்திருக்கிற இடமா இருந்தா ஜலாசயம், குணம் நிறைந்திருக்கிற இடமா இருந்தா குணாசயம், அர்த்தம் நிறைந்திருக்கிற இடமா இருந்தா அர்த்தாசயம், சாரார்த்த பூர்ணாசயம். வேதாந்தத்தினுடைய சாரமான அர்த்தங்கள் எல்லாம் நிரம்பியவராக காணப்பட்டார். சகல வேதாந்த சாரார்த்த பூர்ணாசிரயம் விபுல வாதூல கோத்ரோத்பவானாம் வரம். வரர்னா சிறந்தவர் அர்த்தம். விபுல வாதூல கோத்திரம், அந்த வாதூல கோத்திரத்தில் அவதரித்த எல்லாரிலும் சிறப்பு பெற்றவர். ருச்சிர ஜாமாத்ரு யோகீந்திர பாதாசிரயம். ருச்சிர ஜாமாதா சுவாமி மணவாள மாமனிகள். அடி இவ்வளவு நேரம் சொல்லிருந்தது ராமானுஜர் அவதரித்தார், அவருக்கு மருமனாக முதலியாண்டான் அவதரித்தார் பார்த்தோம். இதெல்லாம் நடந்தது எப்போது? 11ஆம் நூற்றாண்டுல நடந்தது. 1017வது வருஷம் ராமானுஜர் அவதாரம். அப்படின்னு சொல்லிட்டு 1017ங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஆங்கில கணக்கு. தமிழ் கணக்குப்படி உங்களுக்கே தெரியும், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிதான் 1000வது ஆண்டு விழா சஹஸ்ரமான உற்சவத்தை பக்தர்கள் கோலாகலமா கொண்டாடணும். அப்ப 1017 அவதரித்தார். அங்கிருந்து 16 ஆண்டுகள் கழித்து முதலியாண்டானுடைய திருவவதாரம். அதுக்கப்புறம் இதெல்லாம் 11ஆம் நூற்றாண்டுடையது. அதுக்கப்புறம் 1370-71 இப்பதான் யதி புனரவதாரமாய் யதீந்திர பிரவணர்னு திருநாமம் பெற்ற சுவாமி மணவாள மாமுனிகளுடைய அவதாரம். முதல்ல ஆதிசேஷ அவதாரமா ராமானுஜர் இருந்தார். அவர் 120 ஆண்டுகள் இப்பூவுலகத்துல எழுந்துள்ள இருந்து திரும்ப பெருமான் கைங்கிறதுக்கு வைகுந்தத்துக்கு எழுந்து விட்டார். அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போன பணியை தொடர்வதற்காக 1370-71 மணவாள மாமுனிகளுடைய திருவவதாரம். அது நடந்தது ஆழ்வார் திருநகரி. ஒண்ணு தமிழகத்தினுடைய வடக்கு கோடி, இன்னொன்னு தமிழகத்தினுடைய தெற்கு கோடி. வடக்கு கோடியில இருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர், தெற்கு கோடியில இருக்கிறது ஆழ்வார் திருநகரி. 2 பேருமே சன்னியாசிகள், 2 பேருமே ஆதிசேஷனுடைய அவதாரம். இருவருமே மோட்சத்துக்காகவே பிரபத்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணவர்கள். அந்த மணவாள மாமுனிகள் தான் 1370-71 அவதரித்தார்ந்தாலும் ஐப்பசி மூலத்துல திருவவதாரம் பண்ணியிருந்தாலும் 1414வது வருஷம், கிட்டத்தட்ட அவருக்கு 44 வயசுன்னு வச்சுக்கோங்க. 1414வது வருஷம் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்து விடுகிறார். நம்பெருமாள் பெரிய பெருமாளும் மங்களாசாசனம் பண்றார். அப்போ தெற்கு உத்தர வீதியில இருக்கிற பல்லவராயன் மட்டம், பெருமானுடைய பல்லவராயன் மட்டம், அந்த மட்டத்தை மணவாள மாமனிகளுக்காக ஏற்பாடு பண்ணி இனிமே நீர் இங்கேயே எழுந்துருளிரும் அப்படின்னு பெருமாள் நியமித்து விட்டார். அங்க திருமலையாழ்வார் மண்டபத்தை ஏற்படுத்தி கொண்டார். திருவாய்மொழி காலக்ஷேபம் எல்லாம் சாதித்துக் கொண்டு மணவாள் மாமனிகள் அங்க எழுந்துருளி இருந்த காலம். அவரிடத்துல ஆசிரியத்தவர் தான் இப்ப நாம பார்க்க போற அண்ணன் சுவாமி.
முதலியாண்டானுடைய வம்சத்தவர். முதலியாண்டான் காலத்துல ராமானுஜரை ஆசிரியிச்சுட்டார். ராமானுஜருடைய அதே அந்த ஓராண்வழி சம்பிரதாயத்தில் கடைசியா மணவாள மாமனிகள் அவதரிக்கிறார். முதலியாண்டானுடைய வம்சத்துல அண்ணன் சுவாமி அவதரிக்கிறார், வரதநாராயண குரு. இவர் திருவடிகளை இவர் பற்றுகிறார். அப்ப அவரும் அவரை பற்றினார், இவரும் இவரை பற்றினார். அதாவது முதலியாண்டான் ராமானுஜரை பற்றினார். முதலியாண்டானுடைய திருவம்சத்தில் அவதரிச்சிருக்கிற வரதநாராயண குரு சுவாமி மணவாள மாமனிகளுடைய திருவடிகளை பற்றினார். இதை போல அந்த வம்சம் அந்த பரம்பரை மாறாமல் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்போதும் பற்றி இப்போதும் பற்றி இருக்கணும்னால் 300 ஆண்டுகள் குறுக்க 1-2 வருஷம் எல்லாம் இல்ல. அது 1017 1137. மணவாள மாமனுடைய காலம் 1370-71 1443. கிட்டத்தட்ட 200-250 வருஷம் இருக்கு இல்லையா? அத்தனை வருஷத்துக்கு அந்த பரம்பரை மாறாமல் இருந்து அவர்களையே பற்றி இருந்தார்கள்னு நினைவுல வச்சுக்கோ. இப்ப அந்த முதலியாண்டான் காலத்துல இருந்து இந்த சுவாமி காலம் வரைக்கும் குறுக்க என்ன ஆச்சுங்கிறத மட்டும் சுருக்கமா விண்ணப்பிக்கிறேன். முதலியாண்டானுக்கே ராமானுஜருடைய அங்கீகாரம் கிடைச்சிருக்குனால், முதல் அங்கீகாரம் நான் சந்நியாச பட்டம் ஏற்றுக்கொள்ளும் போது கூட அவரை விட்டுட போறதில்லை, இதுதான் அங்கீகாரம். பொதுவா சன்னியாசின்னு ஏற்றுனுட்டாலே யாரையுமே கூட வைத்துக் கொள்ள மாட்டார்கள், எல்லா பொருளையும் விட்டு விடுவார்கள். ஆச்சாரியன் ராமானுஜரை ஆச்சாரியன்னு கொண்டாடுறோம், ஜெகதாச்சாரியன்னு கொண்டாடுகிறோம். குரு ரிதிச்ச பதம் பாதி, குருங்கிற சொல்லோ ஆச்சாரியன்கிற சொல்லோ ராமானுஜரிடத்துலதான் பூர்ணத்துவத்தை அடைகிறது. அதுதான் நிறம் பெறுகிறது, சித்தி பெறுகிறது. அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவான்னு கொண்டாடுகிறோம். ஒத்தர் 2 பேருக்கு மோட்சம் இல்லை, ராமனும் மோட்சம் கொடுத்தார். தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு, அயோத்தியில் இருந்தவர்களுக்கு மோட்சம் கொடுத்தார். ஆனா ராமானுஜர் முக்தி கொடுக்கிறார்னால் தன் காலம் பிற்காலம் தான் ஊர் எந்த ஊர் எதிலிருந்து ஆச்சாரிய சமாச்சயனம் பண்ணி கொண்டாலும் ராமானுஜ சம்பந்தத்தை பெற்றிருந்தாலும் மொத்த பேருக்கு முக்தி அளிக்கிறார். இதனாலதான் பெருமான காட்டிலும் ராமனை விட ராமானுஜருக்கு இருக்கிற ஏற்றம். ராமனிடத்துல ஒரு சொத்து இருந்தா 1 மடங்கா இருக்கணும், ராமானுஜர் இடத்துல சொத்து இருந்ததுன்னா 1 மடங்கு 9 மடங்கு ஆயிடும். எங்க சொல்லப்பட்டிருக்குன்னால், ராமன் நாட்டை ஆள்வதற்காக திரும்ப வருகிறார். 14 வருஷம் காட்டுல இருந்தார். அதுக்கப்புறம் ராவணன் ஜெயிச்சுட்டார், அழிந்து போனார். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம், திரும்ப நந்தி கிராமத்துக்கு வந்துட்டார். அப்ப பரதன் நந்தி கிராமத்திலிருந்து தான் நாட்டை ஆண்டு இருக்கார். ராமன் வந்த உடனே கீழே வந்து தந்தம் வைக்கிறார். அப்ப கை கூப்பிட்டு பிரார்த்திக்கிறார், பூஜிதா மாமிதா மாதா தத்தம் ராஜ். பரதன் ராமனுடைய திருவடிகளை பற்றி, ராமானி அடி நடத்துற ராஜ்யத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாய், அடி இப்ப அந்த ராஜ்யத்தை உங்ககிட்ட திரும்ப சமர்ப்பிக்கிறேன்னு கொடுக்குறார். அந்த இடத்துல நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றது, 1 மடங்காக கொடுத்துட்டு போன ராஜ்யத்தை 9 மடங்காக பெருக்கி பரதன் திருப்பி கொடுத்தார். எப்படி சுவாமி 14 வருஷத்துக்குள்ளே 1 மடங்கு ராஜ்யம் 9 மடங்கு ராஜ்யம்னா இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் கூட அவரிடத்துலதான் கேட்டுக்கணும். அப்படி இப்பெல்லாம் பெருக்கிட முடியுமா? அவர் அதுக்கு ஒரு வழி வச்சிருந்தார். பாதுகை, மறுபடியும் நம்ம எந்த பாதுகையை பத்தி இத்தனை நாளை விண்ணப்பம் பண்ணிட்டேனோ அதே பாதுகையினுடைய சிறப்பு தான் அங்கேயும். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஊர்ல என்ன வசூல் பண்ணணும்னாலும் பரதன் தாம் போய் வசூல் பண்ணி வந்துடுவோம். வரி வசூல் பண்ணணும், இவர் போய் எடுத்துன்னு வந்துடுவோம். என்ன செலவு வரணும்னாலும் நான் ராஜா இல்ல, பாதுகை தான் ராஜா, அதை கேட்டு செலவழிச்சுங்கன்னு சொல்லிடுவான். பாதுகை வாய திறக்குமா? அதனால செலவே இல்லைன்னு அர்த்தம். வரவெல்லாம் வந்துடும், செலவெல்லாம் பார்த்து பார்த்து ஜாகிரதையா செய்தா, அந்த கட்டுப்பட்டியா பார்த்து செஞ்சாதான் கஜானா நிறையும். அதனால ராமனிடத்துல ராஜ்யம் இருக்கிறச்சு 1 மடங்கா இருந்துதான். ராமானுஷரான பாதுகையின் இடத்துல ராஜ்யம் இருக்கும்போது 9 மடங்கா ஆயிடுதான். அது போல இங்கேயும் வச்சுக்கணும். பெருமானிடத்துல ராஜ்யம் இருக்கிறத விட பாதுகையான முதலியாண்டான் இடத்துல ராஜ்யம் இருந்ததுனால், அதனாலதான் தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்திரமா மனுதினம் சம்பர்த்தையா என்று ஸ்ரீரங்க ஸ்ரீ இவ்வளவு தூரம் வளர்ந்து காட்சி அளிக்கிறது. எனக்கு சொல்ல வந்தேன், அப்படி ராமானுஜருடைய கடாட்சம் முதலியாண்டானுக்கு இருந்தது. அவர் பாதுகையாகவே இருந்தார், விட்டு பிரியாதவராக இருந்தார். ராமானுஜருடைய கடாட்சத்தை நேர பெற்றிருந்தார். ஆச்சாரியங்கிற சப்தம், அந்த திருநாம ராமானுஜரிடத்திலேயே நிறம் பெறுகிறது. ஆச்சாரிய ஸ்துதே கதிம் பக்தான்னு சொல்லுவார்கள். நம்ம பகவானுடைய அனுகிரகத்தை எவ்வளவு பெற்றிருந்தாலும்
கடைசியான அனுகிரகத்தை ஆச்சாரியன் பண்ணித்தான் பெருமானிடத்தில் கொண்டு போய் நம்மை சேர்ப்பித்தாக வேண்டும். ஆசினோதிகி சாஸ்திரார்த்தான், ஆச்சாரியன்கிற சொல்லுக்கு அர்த்தம் எல்லா சாஸ்திரார்த்தங்களையும் ஐயன் திரிவர கஷடர கற்கிறார். முதல்ல அவர் கற்கணும். ஆசினோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்யபி, அடுத்தது தன் சிஷ்யர்களை எல்லாம் அந்த ஆச்சாரத்துல நிலை நிறுத்த வேண்டும். ஆச்சாரிய ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சாரத்தையே நான் அந்த ஆச்சாரத்துல கடைபிடிக்கணும், நன்னா கற்கணும், மற்றவர்கள் அந்த ஆச்சாரத்துல நிலை நிறுத்தணும், நான் அந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்படி யார் இருக்கிறாரோ அவரைத்தான் ஆச்சாரியன் ஆச்சாரியன்னு கொண்டாடுகிறோம். அந்த ஆச்சாரியனிடத்துல அபிமானம், ஆச்சாரியனிடத்துல நிஷ்டைன்னு சொல்லுகிறோம். அது என்ன? பெருமான் திருவடியை பற்றினா சரணாகதி பண்ணோம்னா மோட்சம் கொடுத்துருவார். ஆனா அதை பத்தி சொல்லும் போது பிள்ளை லோகாச்சாரியர் தன்னுடைய சிவஜன மூலத்திலே பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி, பிரபத்தியில் அசக்தனுக்கு இதுன்னு ஆச்சாரிய அபிமானங்கிறத பத்தி சொல்றார். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி, இந்த 4 பத்தி எல்லாருக்கும் தெரியும். கர்ம ஜான யோகங்களோட சகாயம் பண்ணப்பட்ட பக்தி யோகம்ங்கிறது உபாசன மார்க்கம். அதையே உபாயமாக பத்தி மோட்சம் போலாம். அதுதான் பிரம்மசூத்திரத்திலே, உபனிஷத்துக்களிலே, பகவத்கீதையிலே எல்லா இடத்திலையும் சொல்லப்பட்ட மார்க்கம். பக்தி யோகத்தாலே முக்தி, பக்தி முக்தி கொடுக்கும். பக்தியாத் அனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன யாத்தும் திரட்டுஞ்ச தத்வேன பிரவேட்டுஞ்ச பரந்தபான்னு கண்ணன் சாதிக்கிறார். எம்பெருமானான அதனுடைய பாஷ்யம் வியாக்கியானத்திலெல்லாம் அது ரொம்ப விளக்கமா சாதித்தார். இந்த 3 நமக்கு தெரியும், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். பக்தி நம்மால முடியலேன்னு வச்சுக்கோ. ஏன்னா பக்தி யோகத்துக்கு அதிகிருதாதிகாரம்னு சொல்லுவார்கள். அதுக்குன்னு அதிகாரம் இருக்கணும். இந்த மாதிரி பிறந்திருக்க வேண்டும், ஆணாக இருக்குமா வேண்டுமா, பெண்ணாக இருக்க வேண்டுமா, இன்னென்ன அனுஷ்டானங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். இத்தனை பல 1000 ஆண்டுகள் கூட பக்தி சித்தி அடையறதுக்கு நேரம் பிடிக்கலாம். இதெல்லாம் பக்திய உபாயமா கொண்டா, பக்திய மார்க்கமா கொண்டு அதன் மூலம் மோட்சம் போனோம்னா இந்த இன்னல்கள், இந்த இடர்பாடுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் முடியாது. அதனாலதான் கண்ணனே கீதையில சொல்லிட்டார், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. என்னையே பற்று, நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த மத்ததெல்லாத்தையும் விட்டுட அர்ஜுனா, என்னை மட்டுமே பற்று. நான் இத்தனை நேரம் கர்ம ஞான பக்தி யோகம் இத்தனையும் சொல்லிட்டு வந்தேனே, அதெல்லாத்தையும் கூட விட்டுடு. சர்வதர்மான் பரித்யஜ்ய, என்னையே உபாயமாக பற்று, மாமேகம் சரணம் பிரஜ, நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன், சோகப்படாதே. இதைத்தான் பிரபத்தி சரணாகதின்னு சொல்றோம். பக்தியில நமக்கு பயம் இருந்ததுன்னா சரணாகதி பண்ணிடலாம். பக்தியில என்ன பயம் வரும்? நான் சுதந்திரனா எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கிறது, இது எனக்கு ஆகுமா ஆகாதான்னு தெரியாது, அதிலே எனக்கு கொஞ்சம் ஆணவம் எல்லாம் வந்தாலும் வந்துவிடலாம், வேண்டாம் அப்படின்னு பக்தியில அசக்தி இருந்தா சரணாகதிக்கு வந்துருவோம். அந்த சரணாகதியில அசக்தினால், ஏன்னா சரணாகதி பண்றது பகவானிடத்தே. அவர் சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்தாலும் கொடுப்பார், பெத்த தசரதனுக்கு மோட்சம் இல்லே சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னாலும் சொல்லுவார். இது 2 அவர் பண்ணியிருக்கார். தசரதன்னா பெத்தவர், நந்தகோபாலன் அவர்கள்லாம் பெற்றவர்கள். அவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டு என்னைக்கோ மோட்சத்துக்கு போயிருக்கா. ஆனா சிசுபாலன் 100 தடவை விஷமம். ஆனா அந்நின்னாளன் செய் சிசுபாலனும் திருவடி தாட்பால் அடைந்தான் ஆழ்வார் சாதிக்கிறார். அப்ப சிசுபாலனுக்கும் கொடுப்பார், தசரதனுக்கும் கொடுக்க மாட்டார். நம்ம பாடு என்ன நடக்குமோ நடக்காதோ சந்தேகமா இருக்கு. சித்திர் பவதிவா நவா இது சம்சயா அச்சுத சேவினாம். நான் அச்சுதனான பெருமானுடைய திருவடிகளை பற்றினேன், எனக்கு மோட்சங்கிற சித்தி கிடைக்குமோ கிடைக்காதோ, பவதிவா நவா கிடைக்குமா கிடைக்காதா என்கிற சம்சயம் இருந்துட்டே இருக்குமா. ஆனா தத் பக்த பரிச்சர்யா ரதாத்மனாம் ந, அந்த பக்தனான ஆச்சாரியனுடைய திருவடிகளை யார் பற்றி இருக்கிறானோ அவனுக்கு இந்த சந்தேகத்துக்கு இடமே இல்லை. கண்டிப்பா அவனுக்கு மோட்சம் கிடைச்சுடுறது. ஏங்கிறத அந்த சுவாமி ஆச்சரியமா சாதிக்கிறார். கர்மங்களினால நம்ம பிறவி எடுத்திருக்கோம், கர்மத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவியை நமக்கு கொடுத்ததார், நாமாவே நம்ம தலையில பிறவியை போட்டுக்க மாட்டோம். யாருதான் அந்த காரியத்தை பண்ணுவா? நீ கட்டப்பட போற, பிறவி எடுத்தா துன்பம்னா செய்ய மாட்டோம். ஆனா பண்ணிருக்கிற பாபத்துக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால நம்முடைய கர்மாதீனமாக கர்மத்தின்படி பெருமாள் தான் நமக்கு பிறவியை கொடுக்கிறார். இந்த சம்சாரத்துக்குள்ள பிறவி கொடுத்ததும் பகவான் தான். அவர் திருவடிகள்ல சரணம்னு சொன்ன போது மோட்சம் அளிப்பதும் பெருமாள் தான். அப்ப இங்க தள்ளுறதும் அவர் தான், இங்கிருந்து எடுக்கிறதும் அவர் தான். இந்த 2மே அவர் பண்ணச்சே எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. தள்ளுவானன் எடுப்பானன், இதுக்கு அவர் தள்ளாமலே இருந்திருக்கலாம். என்னால் அவரால் அது பண்ண முடியாது. தள்ளித்தான் ஆகணும், இல்லைன்னா என் கர்மத்துக்கு நான் பலத்தை அனுபவிக்க மாட்டேன். கர்மத்துக்கு பலன் கிடையாதுன்னு சொல்லிட்டோம், பலன் உண்டுன்னு சொல்லச்சேவே உலகம் போற போக்கு தாங்கல.
இதுக்கு மேல நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு ஒண்ணு கட்ட நட்டமே வராதுன்னு சொல்லிட்டா எல்லாருமே தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அப்படி பெருமாள் விட்டுட முடியாது. நம்ம கர்மத்துக்கு பலத்தை அவர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதனால பிறவி கொடுக்கிறார். இது இனிமே வேண்டாம்னு சொல்லி திருவடியை பற்றினோம்னால் முக்தி கொடுக்கிறார். இதுவும் பண்றார், அதுவும் பண்றார். பத்தத்துக்கும் காரணமா இருக்கார், மோட்சத்துக்கும் காரணமா இருக்கார். அதை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கு, பயமா இருக்கு. பந்த மோட்சங்கள் ரெண்டுத்துக்கும் காரணமா இருக்காரே, ஒருவேளை என் பந்தத்தையும் திருப்பி திருப்பி ஏற்படுத்திடுவாரோ, முக்தி கொடுப்போரோன்னு நினைக்கிறதுக்கு அவர் சுதந்திரன். என்ன செய்யறாருன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. சுவாதந்திரத்தோட ஈடுபட்டாலே நிரங்குஷ சுவாதந்திரம்னு சொல்லுவார். அடக்குவார் இல்லாத, நிவாரகர் இல்லாத, தடங்களே இல்லாத சுவாதந்திரம். ஒண்ணுமில்லாத என்ன கொண்டு போய் வைகுந்தத்தில் உட்காத்தி வச்சாலும் யாரும் கேட்க முடியாது. வைகுந்தத்துல இருக்கிற ஒரு நித்திய சூரிய பார்த்து நீ போய் கீழே பெறனாலும் யாரும் கேட்க முடியாது. இத்தையும் கொண்டு போய் அங்க உட்காத்துவார், அத்தையும் கொண்டு வந்து கீழே உட்காத்துவார். இது ரெண்டுமே பண்ண முடிஞ்சவரா இருந்தா எனக்கு நம்பிக்கை வரணுமே. எங்கிட்டையும் அவ்வளவெல்லாம் நன்மைகள் இல்லைன்னு தெரியுது. ரெண்டு வித பாப புண்ணிய ரூப கர்மங்கள் இருக்கு, இதுல இருந்து வெளியில வரணும். அதனால அப்படி யோசிச்சு பாக்குறேன். ஈஸ்வரனுடைய சுவாதந்திரத்தை கண்டு பயமா இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னு தெரியலையே. அப்ப பகவான் வேணா பரதந்திரமாக்கி விடலாமா? அவர் சுதந்திரனா இருந்து கேள்வி கேட்க முடியாத இருக்கிறதுனால தானே இவ்வளவு சந்தேகமா இருக்கு. அவரையும் கேள்வி கேட்டு சட்டத்துக்கு உட்பட்டவர், இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் பிரதான மந்திரியாக இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவரேங்கிற மூலியம் அப்படிலாம் ஒண்ணும் காணும். நம்ம பார்த்தா அப்படியா இருக்கு. போற வர வண்டியில வண்டி காடி போறதை பார்த்தா கூட அவளுக்கு தனி பாதையா தான் இருக்கு. நம்ம போற பாதையில இருக்கிறதா தெரியல. என்ன விதான ஒரு வழக்கு தொடரணும்னா கூட அதுக்குன்னு தனியா ஒரு அனுமதியை போய் உச்ச நீதிமன்றத்துல வாங்கிட்டு வந்தா தான் அப்புறம் தான் தொடரவே முடியும். அதுக்கு ஆளுநர் செய்யணும், ஜனாதிபதி செய்யணுங்கிறா. அதனால யாருக்குமே தனிதான் வச்சுக்கோ. ஆனா பேசறச்சே மட்டும் கடவுளாக இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் ஓன்னு சத்தம் போடுவார். நியாயமா அது கிடையவே கிடையாது. அவர் ஒரு நாளும் சட்டத்துக்கு கட்டுப்பட தேவையும் இல்லை. அவர் ஒருவேளை சட்டத்துக்கு கட்டுப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன், சட்டப்படிதான் எல்லாம் பண்றேன்னு சொன்னா முதல் இழப்பு யாருக்கு தெரியுமோ? அடியனுக்கு உங்களுக்கு தான். அது என்ன சொன்ன, எங்களுக்கு என்ன கட்டம்? அவர் சட்டத்துக்கு கட்டுப்பட்டார்னா பட்டா சட்டத்தின்படி நம்ம மோட்சத்துக்கு போறோம்னா போகவே போறது இல்லைன்னு அர்த்தம். சட்டத்தை தாண்டி உன்னுடைய பாபங்களை எல்லாம் மன்னித்து கொடுக்கிறேன், மறந்து கொடுக்கிறேன், மன்னித்து கூட இல்ல, உன் பாபங்களை எல்லாம் பார்க்காமலே கொடுக்கிறேன்னு சொன்னா தான் நம்ம மோட்சத்துக்கு போறோம். அதனாலே சத்தம் போடாம வாயை திறக்காம அவர் சுதந்திரனாவே இருக்கட்டும்னு ஒத்துக்கிறது தான் நல்லது. அவர் பரதந்திரன்னு ஆக போனார்னா ஆட்டமே புஸ்தகத்துப்படி நீ என்னைக்கு மோட்சத்துக்கு வான்பார்னா, அதனால நம்ம எல்லாம் போக மாட்டோம். அவர் சுதந்திரனாவே இருக்கட்டும். ஆனா அவன் சுவாதந்திரத்தை கண்டு எனக்கு பயமா இருக்க. பாரதந்திரத்தோட இருக்கிறவர் எனக்கு மோட்சம் கொடுக்க போறார், பாரதந்திரத்தோட இருக்கிறவர் எனக்கு நல்லது பண்ண போறாருன்னா கண்டிப்பா என் பிரார்த்தனையின்படி கொடுத்துடுவார்னு தெரியும். ஆனா சுவாதந்திரத்தோட இருக்கிறவர் கொடுக்க வந்தா கொடுப்பரோ மாட்டாரோ தெரியல. பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறோம், அவரே முடிவெடுத்தார். நான் ஆச்சாரியனா அவதாரம் பண்றேன், பண்ணிட்டா அது மனுஷ பிறவி தானே, அப்ப பரதந்திரர் தானே, நான் தானே பிறந்திருக்கேன், அப்ப மோட்சம் கொடுப்பேன். எப்ப பெருமான் அவதரிக்கிறாரோ மோட்சம் கொடுக்கிற சக்தி அவரிடத்துல இருந்துரும். எப்ப மனுஷனா பிறந்துட்டாரோ சுவாதந்திரம் இருக்காது, பாரதந்திரம் இருந்துரும். நமக்கு இந்த ரெண்டும் தான் வேணும், இதுவும் வேணும் அதுவும் வேணும். நமக்கு எப்பவுமே இந்த ரெண்டுலயுமே ஆசை இருக்கு. கூழுக்கும் ஆசை, நீச்சக்கும் ஆசைன்னு சாதாரண தமிழ்ல சொல்ல முடியும். அதை போல நமக்கு ஆசை. அது ஒரு சுவாமி பரதந்திரனா இருந்தா தேவையில்லை. ஆனா பரதந்திரனா இருக்கிறவருக்கு மோட்ச பிரதத்துவம் எப்படி வரும்? மோட்சத்தை கொடுக்கிற சக்தியும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணுமா. மோட்சம் கொடுக்கிற சக்தி இருக்கிறவராகவும் இருக்கணும், சொன்ன சொல் பேச்சு கேட்கிற பரதந்திரனாகவும் இருக்கணும். அப்படி ஒருத்தர் உண்டானால் உண்டு. மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா. பெருமானே சாட்சான் லோகான், சாட்சாத்து ஆச்சாரிய ரூபேண பகவானே திருவதாரம் பண்ணுகிறார். அதனாலதான் இந்த ஆச்சாரியர்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெருமை. அவரே நம்முடைய பூர்வாச்சாரிய பரம்பரை இருக்கே, ஓராண்படி சம்பிரதாயம், அதனுடைய பரம்பரையில ஆச்சாரிய பரம்பரையில முதல் ஆச்சாரியன் பிரதமாச்சாரியன் பட்டத்தோட பெருமாள் தானே எழுந்துள்ளார். எவ்வளவு ஏன் பதரிகாசிரமத்துல ஆச்சாரியனா இருந்து அவரே நாராயணனாக அவரே நரனாக இருந்து தானே சிஷ்யர்களுக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணா நரம் பெற்றுக்கொண்டார். அதனால அவருக்கு ஆச்சாரியத்துவத்துல ஆசை இருக்கு. அதனாலதான் இந்த சம்பிரதாயத்திலையும் பிரதமாச்சாரியனா இருக்கார். தேர்தட்டுல உட்காந்து கீதாச்சாரியன் பேரை வாங்கி கீதை உபதேசிப்பதாகவும் இருக்கிறார். இதெல்லாம் ஆச்சாரியங்கிற சொல்லுக்கு இருக்கிற பெருமை. தான் நன்கு கற்பவராக இருக்கிறார், கற்றவின் மற்ற பேரை அதில் அனுஷ்டிக்க வைக்கிறார், தானும் அனுஷ்டிக்கிறார். பக்தர்களுக்காக தன் திருவடியை பற்றினவர்களுக்கு முக்தி அளிக்கிறார். இதெல்லாம் ஆச்சாரியனுக்கு இருக்கிற ஏற்றம். அந்திமோபாய நிட்டைன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னா முதல் பருவம் பகவான், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி. இந்த 4 தாண்டி 5வது ஒரு உபாயம் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது.
அதுதான் இத்தனை நேரம் பார்த்த ஆச்சாரியன் திருவடிகளே உபாயம். ஆச்சாரியனுடைய அபிமானமே உபாயம்ங்கிறது அஞ்சாவது. இந்த நாலுலயும் சிரமம் இருந்தது. கர்மஜான பக்தியோகங்கள்ல இருக்கிற இடைஞ்சல், என் சுவாதந்திரியம் என்னி கிடைக்குமோ தெரியாது, எப்ப முடியுமோ தெரியாது. அந்த கட்டமெல்லாம் பிரபத்திங்கிற சரணாகதியில் இல்லை. ஆனா அதுக்கு மேல சரணாகதியில் இருக்கிற இடையூறு அவருடைய சுவாதந்திரியம், கொடுப்பரா மாட்டாரான்னு சந்தேகம். அப்ப அதையும் தாண்டினால் சுவாதந்திரம் இல்லாமல் பாரதந்திரம் கொண்டவராய், என்னுடைய அனர்த்தத்தை கண்டு சகிக்க மாட்டாமல் மோட்சம் கொடுப்பவரான ஆச்சாரியன் திருவடிகளே உபாயம்னு பற்றினால் அதத்தான் ஆச்சாரியாபிமானம். ஐந்தாவது உபாயம், அந்திம உபாயம். ஐந்தாவது உபாயம்ங்கிறதுனால்தான் பஞ்சமோபாயம்னு சொல்றாரு. கடைசி உபாயம், அதுக்கு மேல வழி இல்லை. அதனாலதான் அந்திம உபாயம்னு சொல்றோம். அந்திமோபாய நிட்டை, ஆச்சாரிய அபிமான நிட்டை, பஞ்சமோபாய நிட்டை, இது எல்லாமே அந்த விஷயத்தை தான் குறிக்கும். சிவநிர்மூலத்தினுடைய தொடக்கத்தில் வேதார்த்தம் அறிந்திடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலேன்னு தொடங்கினார். வேதத்தினுடைய அர்த்தத்தை எதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்? ஸ்மிருதி இதிகாச புராணம். கடைசியில சூத்திரத்தை முடிச்சுட்டார், ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். அப்ப முதல்லையும் கடைசியில சேர்த்தா வேதார்த்தம், வேதத்தினுடைய சாரமான அர்த்தம், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். இப்ப இனிமே இந்த ஆச்சாரியாபிமானம்னா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா தலைப்பு ஆச்சாரிய அபிமானத்தில் அண்ணன்னு தானே போட்டிருக்கு. ஆச்சாரியங்கிற சப்தார்த்தம் பார்த்துட்டோம். பகவானே தான் அவதரித்தார், சாக்ஷான் நாராயணோ தேவகா. பின்னாடி உட்காந்துருங்க. சாட்சான் நாராயணோ தேவகா கிருத்வா மத்தியமையும் தனும் மக்னானுத்தரணே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா. நாராயணனான பெருமாள் ஆச்சாரியனாக அவதரித்தார். மனுஷ ரூபத்தில் அவதரிச்சிருக்கார். பகவான் நம்மளை எல்லாம் திருத்தணும், அசுரர்களை எல்லாம் அழிக்கணும்னா எதை கொண்டு அழிப்பார்? கூறாடி கொண்டு திருத்துவார். சங்க சக்கரங்களை பிடித்துக் கொண்டு சஸ்திரத்தை பிடிச்சிருந்து எல்லாரையும் அழிப்பார், திருத்துவார். ஆச்சாரியன் சஸ்திரத்தை பிடிச்சுப்பாரு. அவர்கிட்ட வில்லு அம்பு ஆபானம் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்காரு. சாஸ்திரத்தை கையில் பிடிச்சுக்கிறார். சஸ்திரத்தை கொண்டு திருத்தினது பகவான். சாஸ்திரத்தை கொண்டு திருத்துபவர்கள் ஆச்சாரியர்கள். அப்படின்னா சாத்விக ஸ்ரத்தையோட ரஜோகுண தமோகுணம் யாருக்கு எவ்வளவு இருந்தாலும் தாங்கள் சத்தகுணத்திலேருந்து மாறாமல் சொல்லி சொல்லி உபதேசித்து கட்டாட்ச விசேஷத்தாலே திருத்துவார்கள். இதுதான் அவர்களுக்கு உண்டான பெருமை. வேதார்த்தம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்பது. அந்த அபிமானத்தை தான் அந்திமோபாய நட்டைன்னு சொல்றோம். ஆச்சாரிய அபிமானம்னா என்ன? ஆச்சாரியனை நாம் அபிமானிப்பதா, ஆச்சாரியன் நம்மை அபிமானிப்பதா? அபிமானம்னா என்ன அதை முதல்ல சொல்லு. துரபிமானம் அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு ரொம்ப துரபிமானம், ஆணவம் அதிகம், அகங்காரம் அதிகம், தாங்கிற எண்ணம். துரபிமானம் சரி, நல்ல அபிமானம் அது இருக்கலாம் முடியும். நாம தான் சிவயிட்டவன், நாம பரம பாகவதன், நாம பெருமானை தவிர மற்றொரு விஷயத்துக்கு ஆசைப்படாதவன். இந்த ஒரு உறுதி, இதனால் ஏற்படக்கூடிய துளி அழுத்தமா பிடிச்சுக்கிற அந்த ஆணவம், ஆணவம்னு ஆணவம் நினைச்சுக்க வேண்டாம், ஒரு பிடிமானம்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதைத்தான் அபிமானம். ஆச்சாரியனிடத்தில் ஒரு அபிமானம். இந்த ஆச்சாரியர் இவர் தான் பெருமானுடைய அவதாரம், இவர் தான் அடியனுக்கு மோசம் கொடுக்க போறார், இவர் கொண்டு போய் ராமானுஜரத்துல சேர்த்து விட்டுடுவார். இந்த ஆச்சாரியனை பற்றிருக்கேன், இந்த ஆச்சாரியன் ராமானுஜனிடத்துல சேர்ப்பார். ராமானுஜாச்சாரியர் அகில உலகத்துக்கும் ஆச்சாரியன் ஜெகதாச்சாரியன், அவர் கொண்டு போய் பெரிய பெருமாள் இடத்துல சேர்த்துடுவார். அவருக்கு அந்த வரம் இருக்கு. திருவரங்கத்து பெருமாளே, உம்ம சம்பந்திகள் 6 வந்தாலும் அவர்களுக்கு மோட்சம் கொடுக்குறேன், அவர்களுடைய பிரதிநிதியாத்தான் நீர் சரணாகதி பண்ணிட்டீர் அப்படின்னு பெரிய பெருமாள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடியால் அவரை கட்டியா பிடிச்சிருவோம். ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். அப்ப அபிமானம்னா தெரியுது, ஆச்சாரியன் நம்மிடத்தில் வைத்த அபிமானம் ஆச்சாரிய அபிமானம். நாம ஆச்சாரியனிடத்துல வச்சிருக்கிற அபிமானம் ஆச்சாரிய அபிமானம். இதுவும் ஆச்சாரிய அபிமானம், அதுவும் ஆச்சாரிய அபிமானம். ஆனா இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னால், ஒன்னும் நாம போய் ஆச்சாரியனை பற்றுவது, நாம அபிமானம் வைப்பது, எங்க ஆச்சாரியன் எங்க ஆச்சாரியன் எங்க ஆச்சாரியன்னு சொல்லிக்கிறது. அதே ஆச்சாரியன் பார்த்து என் சிஷ்யன்னு சொல்லிக்கிறது. நாம நம்ம ஆச்சாரியன்னு சொல்லிக்கணுமா, ஆச்சாரியன் என் சிஷ்யன்னு சொல்லிக்கணுமா? ரெண்டும் செய்ய வேண்டியதான். நாம நம்ம ஆச்சாரியன்னு சொல்லிக்க வேண்டியதான். குருனா யோபிமன்யேத குரும்பா யோபிமன்யதே. அழகான ஸ்லோகம் இருக்கு. குருணா யோபிமன்யேத, யார் ஒருத்தன் குருவாலே அபிமானிக்கப்படுகிறானோ, குருணான குருவாலே, யஹா அபிமன்யேத, யார் ஒருத்தன் அபிமானிக்கப்படுகிறானோ, குரும்பா யோபிமன்யதே, குருவை, இது 2வது வெச்சமே. முன்னாடி சொன்னது 3, இப்ப சொல்றது 2. குருணா குரும்பா, குரும்பா யோபிமன்யதே, குருவை யார் ஒருத்தன் அபிமானிக்கிறானோ. குருவால் அபிமானிக்கப்பட்டவன், குருவை அபிமானிப்பவன்,
உபௌ பரமாம் சித்திம், ரெண்டு பேருக்கும் சித்தி கிடைக்கும், ரெண்டு பேருக்கும் மோட்சம் கிடைக்கும். ஆனால் நியமாதுபகச்சதகான்னு அந்த பிரமாணம் முடியாது. ரெண்டு பேருக்கும் சித்தி கிடைக்கும், ஆனா சொல்லப்பட்ட வரிசையில கிடைக்கும். குருவாலே அபிமானிக்கப்பட்டவன், குருவை அபிமானித்தவன், ரெண்டு பேருக்கு சித்தி கிடைக்கும் சொல்லப்பட்ட வரிசையில். அப்படின்னு சொன்னா குருவால் அபிமானிக்கப்பட்டவனுக்கு முதல்ல கிடைக்கும்னு அர்த்தம், குருவை அபிமானித்தவனுக்கு இரண்டாவது கிடைக்கும்னு அர்த்தம். கிடைச்சிடும். ஆனா அவர் நம்ம அபிமானித்திருந்தார். அடியல் நம் பையலன்னா அம்மவோ கொடியவாரே, தொண்டடிப்படியாழ்வாருடைய பாசனம். இவன் நம்முடைய பிள்ளை, நாம பார்த்து இவனுக்கு மோட்சம் கொடுத்துடணும்னு குரு நினைக்கணுமா. பாட்டு பெரிய பெருமாளை பத்தினது, அடியல் நம் பையல்னு. அப்ப பெருமானுடைய அபிமானம் நமக்கு ஏற்படணும், ஆழ்வார் அபிமானம் கிடைக்கணும், ஆச்சாரியர்கள் அபிமானம் கிடைக்கணும். அவர்கள் நம்மை அபிமானித்தால் அத பரகத ஸ்வீகாரம்னு சொல்லுவார். நாம அவர்களை அபிமானித்தால் ஸ்வகத ஸ்வீகாரம். ஸ்வீகாரம்னா ஏற்றுக்கொள்ளுதல், ஸ்வகத ஸ்வீகாரம்னால் ஏற்றுக்கொள்ளுதலாகிற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. பரகத ஸ்வீகாரம்னால் ஏற்றுக்கொள்ளுதலாகிற பொறுப்பு பெருமானிடத்தில் இருக்கு. பரன்னா பகவான் தானே, பரகதான பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அபிமானம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுகிற பொறுப்பு பரகத ஸ்வீகாரம். அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், ஆச்சாரியன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப ஆச்சாரியனிடத்தில் அபிமானம் இருந்துருத்துனால் அது பரகத ஸ்வீகாரம், ஆச்சாரியன் நம்ம அபிமானிக்கிறது. அந்த அபிமானம்ங்கிற ஸ்வீகாரம் நம்மிடத்துல இருந்ததுனால் அது ஸ்வகத ஸ்வீகாரம். நம்மிடத்துல இருக்கிறத காட்டிலும் எதுவும் அவரிடத்துல இருந்தா நன்னா இருக்கும். ராமனிடத்துல இருக்கிறத விட பரதனிடத்துல இருந்தா தானே நன்னா இருந்தது. ஒரு சொத்தே கூட நம்மளை பார்த்து ரட்சிப்பாய்ன்னு சொன்னதை விட ஆச்சாரியர்களிடத்துல ஒப்படைச்சோம்னா நன்னா ரட்சிக்கப்படுமா இல்லையா? அதனாலதான் ஸ்வகத ஸ்வீகாரத்தை விட பரகத ஸ்வீகாரத்துக்கு ஏற்ற குருணாயோபிமன்னேத குரும்பாயோபிமன்னதே உபௌ தௌ பரமாம் சித்திம். ரெண்டு பேருக்கும் சித்தி கிடைக்கும், நியமாது உபகச்சதா. ஆனா அந்த நியமேன கிடைக்கும். அப்படி பார்த்தால் ராமானுஜருடைய விசேஷ அபிமானத்தை பெற்றவர், அங்கீகாரத்தை பெற்றவர் தாசரதிங்கிற முதலியாண்டாம். 3 பேரிடத்திலையும் ஆச்சாரிய அபிமானத்தையும் பெற்றார், பாகவத் அபிமானமும் பெற்றிருக்கிறவர், பகவத் அபிமானமும் பெற்றிருப்பவர். இது எங்கு பார்த்தாலுமே தெரிஞ்சுக்கலாம். பெருமானிடத்திலேயே அபிமானத்தோடு இருந்தவர். அடியல்னம் பையலன்னா அம்மவோ கொடியவாரேன்னு எல்லா பாகவதர்களையும் ஒரு ஆச்சாரியனை பற்றினவரை பெருமான் ஏற்றுடுவது ரொம்ப சுலபம். அதனால முதலியாண்டானுக்கு முதல்ல பகவத் அனுகிரகம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ. அப்புறம் பாகவத அனுகிரகம் கிடைச்சதான்னு பார்த்தால் இந்த யாரெல்லாம் முதலியாண்ட ராமானுஜரை பற்ற வேண்டுமோ பலரும் முதலியாண்டான் மூலமாகவே வந்திருக்கிறார்கள். அதே போல கூரத்தாழ்வானுடைய அங்கீகாரம், சீதன வெள்ளாட்டியாக போய் பண்ணி அதனால பெற்ற அங்கீகாரம், இதெல்லாம் பாகவத கைங்கரியம் பண்ணி பண்ணி சிறப்படைந்தது. அந்த அங்கீகாரத்தை பெற்றார். ஆச்சாரிய அங்கீகாரம்னால் நான் சந்நியாசாசிரமம் ஏற்றுக்கொள்ளும் போதும் இவரை விடமாட்டேன்னு உடையவர் சொன்னால் அதை விட என்ன அபிமானம் வைக்கணும்? சன்னியாசின்னா எல்லாத்தையும் உள்ள போறார், அப்பவே இவர் விடமாட்டேன்னா அத்தோட ஒரு நிறுத்தல. ஸ்ரீபாத தீர்த்த ஸ்வீகாரம், இவர் ஸ்ரீபாத தீர்த்தத்தாலதான் உலகமே உஜ்ஜீவனம் அடையும். மிதிலாபுரி சாலக்கிராமம்னு மைசூர் பக்கத்துல இடம். இவர்கள்லாம் மேலக்கோட்டைக்கு போயிட்டு இருக்கார்கள். அப்ப அங்க போயிட்டு இருக்கிறச்ச புறச்சமைகள், ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்திகள் இல்லை, வைதிக மதத்தவர்கள் இல்லை, வேற்று மதத்தவர்கள், அவர்கள்லாம் உடையவரிடத்துல வரவே இல்லை, ஆச்சரிக்கவே இல்லை, விஷயங்கள்லாம் கேட்கல. கார்த்தால தாசரதி முதலியாண்டான உடையவர் கூட்டாராம், போய் உம்ம திருவடிகளே ஊர் குளத்துக்காரா, ஊருக்காரெல்லாம் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு குளத்துக்கு வருவார்களோ இல்லையோ, அந்த ஜலத்துல உம்ம காலை வைத்து கொண்டு நின்றும் அதை காட்டும்னா திருவடி அதுல பட்டிருக்கு. பட்டா அந்த மொத்த குளமும் சீபாதீர்த்தம் ஆயிடுது. வந்தவர்கள் தோண்டியில ஜலத்தை எடுத்துன்னு போய் கிரகத்துக்கு போய் தளிகை பண்ணி பெருமாளுக்கு சமைச்சு சாப்பிட்டுருக்கா. சாப்பிட்டா இவருடைய ஸ்ரீபாத தீர்த்த மகாத்மத்தாலே எல்லாருக்கும் ஸ்ரீவைஷ்ணவத்துவம் புத்தி வந்து உடையவர் திருவடிகளை ஆசிரித்தார்கள்னால் அப்ப இவருக்கு அந்த ஸ்ரீபாத தீர்த்த மகாத்மியம் இருக்குன்னு உடையவர் தானே ஏத்துக்கிறார். தங்கிட்ட ஒருத்தரை கூட்டுன்னு வரணும்னால் தாசரதியான முதலியாண்டான் மூலமாக அழைத்து கொண்டு வரலாம், அவர் மூலம் பெறலாம்ங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்குனால் அப்ப ஆச்சாரிய அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. ஆச்சாரிய அங்கீகாரம், பாகவத அங்கீகாரம், பகவத் அங்கீகாரம் மூணும் இருக்கிறதுனாலே அது முதலியாண்டானுக்கே உண்டான பெருமை. அஜகத் பாகினேயத்துவம், பாதுகாத்துவம், திருதண்டதாம், பாதுகையா இருக்கிற பெருமை. பாகினேயர் விட்டு பிரியாத மருமகனா இருந்தார். திருதண்டதாம் கையில் பிடித்த திருதண்டமா இருந்தார். இந்த விஷயத்தை உடையவரே திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்துல சாதிக்கிறார். 18 தடவை நடந்தார். ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூருக்கு போனார். திருமந்திரார்த்தத்தை பெற்றுக்கணும், சரமஸ்லோகார்த்தத்தை பெற வேணும்னு பல முறை நடந்தார்னு கேள்விப்பட்டிருப்பீள். அந்த 18 தரத்தை ஞாபகம் வச்சுக்கணும், நாம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பங்குருத்தரத்தன்னைக்கு ராத்திரி 18 சலவ திருவஞ்சனம் இன்னைக்கு நபெருமாள் கண்டுள்ளார்.
சேர்த்தி திருமஞ்சனம் 18 செலவு மாத்திக்கிறார். காரணம் அந்த 18 ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு பல விதத்துல ஞாபகம் இருக்கும். மகாபாரதம் என்ன நல்லா தெரியும், சண்டை முழுக்க 18 பருவம் வந்து, அதனால அது ஞாபகம் வச்சுருவோம். கீதையில எத்தனை அத்தியாயம்? 18 சட்டம் வச்சிருக்கு. இதை போல சிலதெல்லாம் 18 நமக்கு நல்லா தெரியும், இது ஞாபகம் வச்சுக்கணுமே. திருக்கோட்டியூருக்கு நடந்தது 18, மங்குனூத்தர் தண்ணிக்கு சலவ திருமஞ்சனம் 18, 17வது தடவை போறார், கூறத்தாழ்வானே அழைச்சிட்டு போறார், முதலியாண்டானே கூட கூட்டிட்டு போறார். அப்ப திருக்கோட்டியூர் நம்பி கேட்கிறார், நான் உமக்குத்தானே சொல்றேன்னு சொன்னேன், நீரேர் கூட 2 பேர் அழைச்சிட்டு வரீர், வரக்கூடாதேன்னா. அது எப்படி? நான் வரச்சே திருதண்டமும் பாதுகையும், பாதுகாத்தம் திருதண்டதாம், திருதண்டம பாதக தண்ட பவித்திரங்கள் இல்லாத நான் வர முடியுமான்னா. வராருனால் திருதண்டம் கையில இருக்கணும், பவித்திரம் கண்டிப்பா கையில இருக்கணும். இந்த 2தோடையும் தானே வரணும்னா, சரி திருதண்டத்தை கொண்டாரும் பவித்திரம் கொண்டாரும், இந்த 2 அதிகாரிகளன்னு அழைச்சிட்டு வந்திருக்கீர். அத்தை கேட்டேன்னால், இல்ல இவர் தான் திருதண்டம், இவர் தான் பவித்திரம் தான். யாரு திருதண்டம் யார் பவித்திரம்னால் முதலி ஆண்டான் தான் திருதண்டம், கூறத்தாழ்வான் தான் பவித்திரம். அவர்களை விட்டுட்டு நான் எப்படி வருவேன்னு கேட்டார். அடுத்த முறை பெற்றுக்கொண்டு முதலியாண்டானை நேரே திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலே அனுப்பித்து அர்த்தங்களை கிரகித்த சொன்னார்னு குரு பரம்பரையிலே மற்றும் உண்டான கிரந்தங்களையும் நம்ம சேவிச்சுக்கிறோம். அதனால எதுக்கு சொல்ல வந்தேன், என்னுடைய திருதண்டத்தை போல இவர் ஒரு சன்னியாசி திருதண்டத்தை கீழே வைக்கிற அன்னைக்கு தான் நான் இவரை கீழே வைக்க முடியும், அது வரைக்கும் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு இருந்ததுனாலதான் அவரையே விட்டு கொடுத்தாரு. இவர் எப்பவும் அங்கீகாரம் பண்ணிருக்காருங்கிறது முதலியாண்டானுக்கு சிறப்பு. அந்த திருவம்சத்தில் அவதரித்ததுனாலேயே மற்ற பேருக்கும் உடையவர் கைங்கிறது. முதலியாண்டான் தான் சுவாமி காலத்துல எழுந்து இருந்தார், அவருக்கு திருக்குமாரர் அவதரித்தார், அவருக்கு திருக்குமாரர் அவதரிக்கிறார். இவர்கள் ஒத்தொத்தருக்குமே ராமானுஜ கைங்கரம் கிடைக்கிறது. முதலியாண்டான் காலத்துல கூடவே இருந்தார், கைங்கரம் பண்ணிட்டாருங்கிறது தெரியும். அதற்கு அடுத்தது கந்தாடையாண்டான்னு முதலியாண்டானுக்கு திருக்குமாரர் அவதரிக்கிறார். கந்தாடையாண்டான் தான் ஸ்ரீபெரும்புதூர்ல இன்னைக்கு நாம சேவிக்கிற உடையவருடைய திருமேனி திருவுருவம் விக்கிரக பிரதிஷ்டை பண்ணினவர். நான் உகந்த திருமேனின்னு சொல்லுகிறார் பொழுது தானே ஆசைப்பட்டு அழகான திருமேனியை அவர் ஏற்படுத்திட்டார். உடையவர் காலம்ங்கிறது 1017 இருந்து 1137. அவர் அவதரித்து 16 வருஷம் கழிச்சே முதலியாண்டான் திருவதாரம் இருக்கார். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது முதலியாண்டானுக்கும் திருக்குமாரர் அவர் அவதாரம். மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரம், மறுபடியும் ஒரு புனர்வசு பாருங்க. ஏற்கனவே ஒரு புனர்வசு சொல்லிட்டேன், திருவாதிரை சொல்லிட்டேன் பக்கத்துல. இப்ப அந்த புனர்வசுக்காரருக்கு சித்திர புனர்வசுக்காரருக்கு மறுபடியும் மாசி புனர்வசு. மாசி புனர்வசு குலசேகர ஆழ்வார் நட்சத்திரம். ஒரு பக்கத்திலே ராமன் திருநட்சத்திரம் சித்திர புனர்வசு, பெருமாள்னு பேர் பெற்ற குலசேகர ஆழ்வார் நட்சத்திரம் மாசி புனர்பூசம். அந்த மாசி புனர்வசுவில் அவதரிச்சுட்டார். ஆனா அவர் பண்ண ஒரு பெரிய காரியம், குரு புஷ்யத்தை ஏற்படுத்தினார். அப்படின்னா பூச நட்சத்திரம், குருங்கிறது தை மாசத்தை குறிக்கும். தை மாசம் புஷ்ய நட்சத்திரத்துலதான் ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜருடைய திருமேனியை எழுந்துருள பண்ணுகிறார். இப்ப 3 நட்சத்திரத்திலையும் கொஞ்சம் பக்கத்துல பாருங்க. திருவாதிரை, புனர்வசு, பூஷம், புனர்பூஷம், பூஷம், புனர்வசு, புஷ்யம், திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம். திருவாதிரையில் அவதாரம் ராமானுஜ அவதாரம், புனர்வசூல் அவதாரம் முதலியாண்டான் அவதாரம் கந்தாடையான், பூஷத்தில் அவதாரம் மறுபடியும் ராமானுஜர். ஏன் சொல்றேன்னா அந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர்ல விக்கிரக பிரதிஷ்டை பண்ணப்பட்டது மறுபடியும் பூஷத்துல தானே. முன்னாடி விபவத்து ராமானுஜர், பின்னாடி அர்ச்சா ராமானுஜர், நடுவுல முதலியாண்டான் வம்சத்தவர். இப்படிதான் முன்னுக்கும் பின்னுக்குமா அந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பு இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அப்படி திருவாதிரை திருநட்சத்திரம், புனர்வசு திருநட்சத்திரம், தை புஷ்ய திருநட்சத்திரம், 3 நட்சத்திரங்களுக்கும் பெருமை. அவருக்கு அந்த கைங்கரம் கிடைச்சது. அப்ப திருமேனியை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இந்த திருமேனி ஏறுதலை பண்ணி இதைத்தான் பிரதிஷ்டை பண்ண போறோம்னு சொல்லிச்சு. உடையவரே அந்த திருமேனி ஆலிங்கனம் பண்ணிட்டு நாமவே இருக்கட்டும், எல்லாரும் இதை சேவிச்சு முக்தி பெறட்டும் என்றவர் ஏற்படுத்தி வச்சிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய வைபவம். இது 2வது கந்தாடையாண்டானு கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த சுவாமிக்கு திருக்குமார் அவதரித்தார், பச்சவாரண பெருமாள் அப்படின்னு அவருக்கு திருநாமம். கந்தாடை தோழப்பர்ங்கிற பெரும் அவருதான். துண்ணு புகழ் கந்தாட தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரியனோ, நம்பிள்ளைக்கு முதல்ல லோகாச்சாரியங்கிற பட்டத்தை கொடுத்து அவர் புகழ உலகத்துக்கெல்லாம் பரப்பியவரே அந்த சுவாமி. இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் ராமானுஜ அனுகிரகம், ஆச்சாரிய கைங்கரியம் அப்படின்னு அந்த வம்சத்தவர்களுக்கு விடாமல் இருக்க, அந்த வம்சத்துலதான் வரதநாராயண குரு என்று பேர் பெற்ற அண்ணன் சுவாமி திருவதாரம் பண்ணுகிறார். 1389 புரட்டாசி மாசத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்திலே சுவாமியினுடைய அவதாரம். சகல வேதாந்த சாரார்த்த பூர்ணாசயம் விபுல வாகூல கோத்ரோத்பவானாம் வரம் ருச்சிர தியாமாதிரி யோகீந்திர பாதாசிரயம் வரதராஜ அதாவது வரதநாராயணம் மத்குரும் சம்சய. அவரை பற்றுகிறேங்கிறது தனியனுடைய அர்த்தம் என்னன்னு முன்னமே விண்ணப்பிச்சுட்டேன். மணவாள மாமன்களுடைய காலம்
1370 71 1443. இந்த சுவாமி காலம் 1389. ஆனா எப்ப மணவாள மாமன்களை சந்திக்க முடியும்? ஆழ்வார்த்த நகரிலேருந்து கிளம்பி மணவாள மாமன்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த அப்புறம் தானே. அது 1414 எழுந்து விட்டார். அவருக்கு திருநட்சத்திரம் 43. அந்த சமயத்துல அண்ணன் சுவாமி தன்னுடைய திருமாளிகை எழுந்து கொண்டிருந்தார். ஸ்ரீரங்கத்துல கீழ சித்திர வீதியிலே முதலியாண்டானுக்கு கூரத்தாழ்வான் திருமாளிகைக்கு தெற்கு பக்கத்திலே திருமாளிகை ஏற்படுத்தி உடையவர் இருக்க வச்சிருக்கார். இன்னைக்கு கூரத்தாழ்வான் திருமாளிகை உங்களுக்கு தெரியும், எதிர்த்த மாதிரி பெரிய நபிகளுடைய திருமாளிகை தெரியும். அதற்கு பக்கத்துல முதலியாண்டானுக்கு இடம் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்து ஏற்படுத்தி வச்சிருந்தா. இது ஒரு வீதி பின்னாடி. அதுக்கப்புறம் அண்ணன் சுவாமிக்கு ஒரு வீதி இன்னும் அருகாமையிலே கூட்டி கொண்டு வந்து பல்லவராயன் மட்டத்துக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு திருமாளிகை இருக்கட்டும் அப்படின்னு சுவாமி மணவாள மாமனிகள் தன் மட்டத்துக்கு பக்கத்தில் வரதநாராயண குருவுக்கு திருமாளிகை ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல எழுந்துருள பண்ணுகிறார். எப்ப இவரை யார் பற்றினார்? இவர்களோ முதலியாண்டானுடைய வம்சத்தவர்களா இருக்கார். இவரோ தெற்கு கோடியிலிருந்து திருவாய்மொழிப்புடைய ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். அப்ப இவருக்கு அவருக்கு எப்படி சம்பந்தம் ஏற்படும்? இவரா போய் அவரை பற்றுட்டாரா, இல்ல இவருக்கு யாரான செய்தி கொடுத்தார்களா? வரதநாராயண குருன்னு அண்ணன் சுவாமி எப்படி மணவாள மாமனிகளை பற்றினார்? அவருடைய அட்டதிக்கஜங்களுக்குள்ள ஒருத்தராக எப்படி ஆனார்? அந்த இடத்துலதான் பரகத ஸ்வீகாரத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். இது இவரா போய் பற்றினதுன்னு சொல்லுவதை விட இவருக்கு செய்தி வந்துட்டே இருக்கு. சிங்கரையர் மூலமா செய்தி வருது, இவருடைய மதனியார் மூலமா செய்தி வருது, பெரிய பெருமாள் மூலமா செய்தி வருது, ஆக்ஞை வருது, சொப்பனத்தின் மூலமா ஆக்ஞை வருது. இப்படி ஒவ்வொன்னா நீ அவரைத்தான் பற்றணும், அவரைத்தான் பற்றணும், அவரைத்தான் பற்றணும். இந்த ஒவ்வொன்னா என்ன நோக்கி செய்தி வருதுனாலே பரகத ஸ்வீகாரம் இல்லையா? அதுக்குதான் முதலே இந்த பிரமாணத்தை சொல்லிட்டேன். யாருக்கு ஆச்சாரிய அபிமானம் இருக்கிறதோ, நம்ம அவராஜ் அபிமானிக்கிறது இல்லை, ஆச்சாரியர் நம்மை அபிமானித்து இருக்கிறார்னால் அதுதான் இன்னும் சிறப்புடையது. அதனால அண்ணன் சுவாமிக்கு ஆச்சாரிய அபிமானம்னு சொல்லணும்னால் ஆச்சாரியனுக்கு அவரிடத்துல இருந்த அபிமானம். குருநாயோபிமன்யேத, குரு அவரிடத்துல அபிமானம் வைத்திருந்திருக்கிறார். என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 1414 சுவாமி எழுந்து கொண்டார். வீடு மகா கிரந்தத்தை சொல்லணுங்கிறதா திருவாய்மொழிப்புடைய நியமனம். திருவாய்மொழிப்புள்ளதான் மணவாள மாமனிகளுக்கு ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் தன்னுடைய கடைசி காலத்தில் இவரிடத்துல ஒரு பிரதிஜை வாங்கிக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்தை நீ ஒரு தடவை காலக்ஷேபம் பண்ணிட்டு சம்ஸ்கிருத கிரந்தத்தை அவ்வளவாக சொல்லாமல் ஒருமுறை சொல்லிவிட்டு தமிழ் பிரபந்தமாம் திராவிட வேதமான திருவாய்மொழியை வீட்ட பல முறை உலகத்துல நீர் பிரச்சாரம் பண்ணணும். இது அந்த சுவாமிக்கு ஆசை. சரியின் மணவாளவர்களை ஏற்றுக்கொண்டார். அதை பண்ணணுங்கிறதுக்காகத்தான் திருவரங்கத்துக்கு வந்தார். அந்த ஆசை நிறைவேறிச்சு. மற்ற பேருக்கு சொன்னது மட்டும் இல்ல, மற்ற பேருக்கு உபன்யாசத்து காலக்ஷேபம் சொன்னதில்லை, பெரிய பெருமாளுக்கே சொன்னாரோ இல்லையோ. அவரிடத்திலேருந்தே ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ம ஜாமாதரம் இந்திர தனியனை பெற்றார். அதனால அந்த சுவாமி அங்க எழுந்துள்ளிருக்கார். அர்த்தங்கள்லாம் வருஷித்துக் கொண்டிருக்கிறார். பின்னாடியே ஒரு காலக்ஷேப கூட்டத்தை ஏற்படுத்திட்டார். இன்னைக்கு இருக்கிற மணவாளன் சன்னதியிலே பின்னாடி கொண்டா திருமலை ஆழ்வார் என்ன காலக்ஷேப கூடம். இளலோகாச்சாரியர் காட்டு அழிசிங்க பெருமாள் சன்னதியில் அமர்ந்துதான் ரகசிய காலக்ஷேபம் கொண்டு வரான். அங்கிருந்து மண்ணை எடுத்து கொண்டு வந்து அந்த மண்ணை அடித்தளமா வைத்து அந்த இடத்துல இருந்து அந்த மண்டபத்தை கட்டியிருக்கார். அதனாலதான் ரகசியம் விளைந்த மண் அப்படின்னு காட்டழிசிங்கர் சன்னதிக்கே இருக்கிற பெருமை. அங்கிருந்து மண்ணை கொண்டு காலக்ஷேப கூட்டம் கட்டி எல்லாருக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல அண்ணன் சுவாமிக்கு ஏதேதோ சங்கேதங்கள். நாம் பார்த்த சொப்பனம், சிங்கரையர் பார்த்த சொப்பனம். சிங்கரையர் காய்கறி கொண்டு கொடுக்கச்சே பெருமாளால அங்கீகரிக்கப்பட்டது. இவருடைய மதினியார், சிற்றன்னருடைய தர்மபத்னியார், அவரே ஏதோ லோகாச்சாரியர் வாழி பிள்ளையினுடைய திருவடிகளை சரணம், ஜீய திருவடிகளை சரணம் அப்படின்னு வாதூல வம்சத்தவர்கள், அந்த வம்சத்துல வாழ்க்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்மணி இப்படி வாய் திறந்து சொல்றா. இதெல்லாம் எதுவோ மணவாள மாமனிகளிடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்க வைக்கிறது. நமக்கு அவர் பெருமை தெரியறது தெரியாது ஒரு பக்கம், பெருமையை பெருமான் தெரிவிக்கிறார் போதும். என்ன நடந்ததுன்னு சொல்றேன். இவர்களுடைய கிரகத்திலே, அதாவது வரதநாராயண குருடைய திரு தகப்பனார், அவருக்கு சாத்தம் வருது. தீர்த்த கைங்கரியம் அத்தியன உற்சவம் கொண்டாடுவோம். அன்னைக்கு நடக்கிறதுக்காக சிற்றண்டர், இவருடைய சிறிய அண்ணா, அவருடைய தர்மபத்தினியார் தளிகைக்காக வந்திருக்கிறார். மத்தியானம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 3-4 மணி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப ஆயாசம் ராத்திரி வேளை படுத்துட்டு போறார்கள். இந்த சமயம் ஒன்னும் ராத்திரி வேளை. இதுக்குள்ளே சிங்கரையர் ஒருத்தர், வள்ளூர் ராஜேந்திரம்னு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர். அந்த ஊர்ல காய்கறி எல்லாம் வச்சு தோட்டம் எல்லாம் இருந்து அங்கிருந்து காய்கறிகள் எடுத்துன்னு வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஆச்சாரியர்கள், வித்வான்கள், அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள், இவர்களுக்கெல்லாம் அப்படியே அவர் வாரந்தோறும் மாசந்தோறும் கொடுத்துட்டார். அப்படி ஒரு மாசம் இங்க வந்திருக்கச்சே ஒரு சுவாமி அவரை பார்த்து, மணவாள மாமனிகள் மட்டத்தில் எழுந்துள்ளிருக்கார், அவருக்கு கொண்டு போய் நீ காய்கறி சமர்ப்பிக்க கூடாதோ?
இந்த மாசம் அது சமர்ப்பித்ததா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல அவர் கொண்டு சமர்ப்பிச்சார், சேவிச்சிருந்தார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். திரும்ப பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்காக போனார். அங்க போகும்போது அர்ச்சக சுவாமி இன்னைக்கு காய்கறி யார்கிட்ட கொடுத்தேன்னு கேட்டிருக்கார். இந்த மாதிரி பல்லவராயர் மடத்துல மனவாளர்கள் இருந்தார். அவருக்கு சமர்ப்பிச்சேன்னு உடனே நல்ல காரியம் செய்த பெருமாளுக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு ஒரு முதுகலை தட்டி ரசித்து மங்களம் மங்களம் உண்டாதுன்னு அவர் சொன்னார். இந்த சுவாமிக்கு தூர தோன்றது, அர்ச்சகர் சொல்றாருன்னா பெருமாள் சொல்றாருன்னு அர்த்தம். அது என்ன, நான் காய்கறி கொடுத்துட்டு இருக்கிறதே இத்தனை நாள் அவர் கேட்கவே இல்லை, இந்த மாசம் கொண்டு போய் கொடுத்ததை மட்டும் என்னன்னு அவர் சொல்லி முதுகலை தட்டுறார், ஏதோ ஒரு சங்கேதம் கொடுக்கிறார் நினைச்சிருந்தார். அத்தை நினைத்து கொண்டே வெளியில வந்தார். வெளியில வந்த உடனே ஏதோ ஒரு சத்தம், அமானுஷமான சத்தம் கேட்கறது. இவனை மல்லு கட்டி பிடி, இவனை பிடி பிடி பிடினா எங்க பிடினார், கொண்டு போய் பெரிய ஜீர் இடத்துல சேர்க்கணும், இவனை பிடி அப்படிங்கிறாப்புல ஓரி கேட்கவோ நம்ம போய் அவர் ஆசிரிக்க சொல்றா போட்டுருக்கு. பெரிய பெருமாளுடைய அனுகிரகம் அபிமானம் இன்னைக்கு நம்ம கிடைக்கிறது. எப்ப இவருக்கு காய்கறி கொடுத்ததுனால இந்த பேரு கிடைச்சதோ திரும்ப போய் ஒரு தரம் அவருக்கு நன்றி சொல்லிட்டு போகணும் அப்படின்னு மணவாள மடத்துக்கு திரும்பி வருகிறார். வந்து அவரிடத்துல இதெல்லாத்தையும் விண்ணப்பிச்சுட்டார். தேவரீருக்கு காய்கறி கொடுத்த பாக்கியம் உம்மால பெரிய பெருமாள் என்ன ரொம்ப இன்னைக்கு அனுகிரகிச்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்றார். அந்த சிங்கரையருக்கே சொப்பனம் அன்னைக்கு ராத்திரி. இதெல்லாம் முன்னாடி நடந்த சரித்திரம். இந்த சரித்திரத்தை அண்ணன் சுவாமி திருமாளிகையில அவர் வீட்டு திருநேல உட்காந்து அவர் கேட்க கேட்க இந்த சரித்திரத்தை எல்லாம் சிங்கரையர் இவருக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அன்னைக்கு ராத்திரி நான் படுத்து தூங்கினேன். அப்ப பெரிய பெருமாள் சொப்பனத்துல வந்தார். தான் எந்த ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்காரோ, இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தனென்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணிய கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினர்கள் என்னுகளோ கலித்தினாலேன்னு குலசேகராழ்வாருடைய பெருமாள் திருமணி முதல் பாசம். அங்க சொல்லச்சே அரவரச பெருஞ்சோதி அனந்தன் ஆதிசேஷனை கொண்டாடுறாரா, அந்த ஆதிசேஷ படுக்கையில தானே பெரிய பெருமாள் சேனிச்சிருப்பார். அதை அப்படி தன் கையால தட்டி காட்டினார். வெளுத்த ஆதிசேஷன் இவர் சொப்பனத்துல பார்த்துட்டு இருக்கார். அவர் கையால தட்டுறார். இவர் தான் ஆதிசேஷன், இவர் தான் பெரிய ஜீவர், இவரைத்தான் பற்ற சொல்றேன், இவரே தான் ராமானுஜரா அவதரித்தார், இவர் தான் பெரிய ஜீவரா இருக்கார், நீ இவரையே ஆசிரியின்னா மூணாவது சங்கேதம் வந்துடும். முதல்ல அர்ச்சகர் சொன்னார், அடுத்து மல்லு கட்டுக்குடின்னு ஒருத்தர் சொன்னார், மூணாவது ராத்திரி வெள்ள சொப்னத்தினையும் சொல்றார். சரி, இதெல்லாம் சிங்கரை இருக்கு. இப்ப வரதநாராயண குரு பத்தி சொல்லல, அவர்கிட்ட இந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். இத போலத்தான் எனக்கு திரும்ப திரும்ப கிடைச்சது. இது ஒரு பக்கம் இவர்கிட்ட கேட்டாரா, ராத்திரி படுக்க போகும்போது 6 தளிகைக்காக வந்திருந்தாரோ அந்த மதனியார்னா அண்ணனுடைய தர்மபத்தினி மதனியார், அவர் கதைவல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ராத்திரி படுக்க போற சமயத்துக்கு நாம பெருமாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டு படுக்க போகுமோ இல்லையோ, அந்த வம்சத்துல அவதரித்தவரா இருந்தா யார் திருவடிகளேன்னு சொல்லியிருக்கணும், முதலியாண்டான் திருவடிகளே சரணம் தாராளமா சொல்லியிருக்கட்டும், இல்ல அவர் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் சொல்லியிருக்கட்டும். ஆனா அந்த அம்மையார் ராத்திரி கண் வெளியிலே திருநேரம் உட்காண்டிருக்கார்கள், நம்ம சொல்ல போறது அவ காதல விழுந்துடும் அப்படின்னு அந்த அம்மங்காருக்கு நினைவில்லை. அதனால அவரா சற்று உரத்த குறைது, தூர குரல்ல தான் இருந்தாலும் வெளியில இருக்கிறவாளுக்கு காதல விழும்படிக்கு ஜீயர் திருவடிகளே சரணம், பிள்ளை திருவடிகளே சரணம், உலகாசிரியன் வாழி அப்படின்னு சொன்ன இவர்கள் 6 நமக்கு தெரியுமே. ஜீயரை தெரியும், பிள்ளைய தெரியும், புலோகாச்சாரிய தெரியும், நம்மளைய தெரியும், எல்லாரையும் தெரியும். இது என்னது வாசல்ல இருக்கிறவாளுக்கு இது காதல விழுந்து நம்ம குலத்துல வந்த ஆச்சாரியர்கள் வாழி சரணம்னு சொல்லாமல் பெரிய ஜீயர் திருவடிகளே வாழின்னு இவர் சொல்லுகிறாரே, அப்ப ஆட்சியாருக்கு ஏதான ஜீயர்தான் ஆச்சாரியனா, அவருடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிருக்கா, அவர் அனுகிரகம் பெற்றிருக்கிறாரான்னு வெளியில இருக்கிற வாழ்க்கை சந்தேகம். ஒரு பக்கமானா சங்கேதங்கள் வெளியில இருந்து வந்துட்டே இருக்கு, இன்னொரு பக்கமானா திருமாளிகைக்குள்ளேயே இருக்கிற பெண்மணி கூறுகிறாள். இது எல்லாத்தையும் நாம தெளிவுபடுத்தி ஆகணும். தார் விடிஞ்சுது வரா, ராத்திரி முழுக்க குழப்பம். நமக்கெல்லாம் காசை எங்க வச்சிருக்கோமோ என்ன ஆயிடுமோன்னு குழப்பமா இருக்கும். அவருக்கு யாரை பற்றணும் என்ன சொல்றாளோ தெரியல. அதுதான் அவர்களுக்கு எப்போதுமே. நாங்களும் பற்றணும், அடியவர்களையும் பற்ற வைக்க வேணுமே. காலையில எழுந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சு நேரம் மதனியார் இடத்துல போனார். அவர் உண்மையை சொல்றார். இது என்ன மறைப்பதற்கு இருக்கிறது, அடியனுக்கு விசேஷமா மணவாளமாவர்கள் கட்டாட்சித்திருக்கிறார், உங்களுக்கு அந்த கட்டாட்சம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவளும் சொல்ல, ஒரு மகாலட்சுமியை முன்னிட்டு கொண்டு புருஷகாரம் பண்ணி எப்படி பெருமாளை பற்றுவோமோ அதே போல அண்ணன் சுவாமி வரதநாராயண குருவும் பெண்மணியான இந்த ஆய்ச்சியாரை முன்னிட்டு கொண்டு இவர் புருஷகாரம் பண்ண மணவாளமாவர்கள் திருவடியே போய் பற்றுகிறார்ங்கிறது ஒரு பெண்மணிக்கு இந்த சம்பிரதாயத்துல கொடுத்திருக்கிற ஒரு பெரிய மதிப்பு. வாசல்ல போறவா யார் வேணா எத்த வேணா பேசிட்டுக்கலாமே தவிர, கதையை நீங்க சரித்திரத்தை படிச்சு பார்த்தீர்கள்னால் இவள் தான் அதுக்கு அச்சாரமே போட்டு கொடுத்தது. இவ பார்த்து நீங்க போய் அவர் ஆசிரியங்கோ அப்படின்னு இவர்கள்லாம் வரா. இவர் உடனே ஓடுறார். ஊர் முழுக்க போய் ஒரு 20 குடும்பத்தவர்கள்
அவர் இடத்துல போய் நீர் ஆசிரிக்கிறீரா, நீர் ஆசிரிக்கிறீரா, நீர் ஆசிரிக்கிறீரா, பல பேரும் அதே சொப்பனம் எங்களுக்கு வந்ததுங்கிறா. எந்த சொப்பனம்? சிங்கரையர் சொப்பனம் இல்ல, இதே வரதநாராயண குரு ராத்திரி படுத்து தூங்கும் போது அவருக்கு சொப்பனம் வருது. அவர் சொப்பனத்திலே ஒரு ஜீயர் சுவாமி, ஒரு சன்னியாசி உட்கார்ந்து இருக்கார், பக்கத்துல ஒரு சுவாமி நின்றுட்டு இருக்கார். இது ரெண்டு பேர் வேற யாரோ. வரதநாராயண குரு கீழே போய் விழுந்து சேவிக்கிறார். அப்போது அந்த பக்கத்துல இருக்கிற சுவாமி இவரை பத்தி பரிந்துரை செய்யறார், இவரை பத்தி சிபாரிசு பண்ணி, ஏதோ எப்படியோ இருந்துட்டார், நீர் தான் பார்த்து அவரை அனுகிரகித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த சுவாமி சொல்றார். இதெல்லாம் வேற யாரும் இல்லை, உட்கார்ந்து இருக்கிற சுவாமி மணவாள மாமனிகள் எதிராசிரியர்னு வச்சுக்கோ. நடுவுல இருந்து சிபாரிசு பண்ணிட்டு இருக்கிறவர் முதலியாண்டான்னு கொள்ளலாம், முதலியாண்டானே சிபாரிசு பண்ணி ஏத்துக்கு சொல்றார். இப்ப வந்து சேவிச்சுருக்கிறவர் வரதநாராயண குரு அண்ணன். ஓஹோ, நம்ம போய் அந்த ராமானுஜருடைய புனரவதாரமான மணவாள மாமனிகளை பத்த சொல்லுகிறார் போலும். இதுதான் நமக்கு சொப்பனத்துல வந்திருக்கு. முதல்ல பெருமாள் வெளியார் மூலமா சொல்லி பார்ப்பார், கேட்டுட்டா சரி. இன்னும் சந்தேகம் இருந்தா நமக்கே சொல்லி பார்ப்பார், கேட்டுட்டா சரி, இல்ல தோல்ல தட்டி சொல்லுவார். சரி, இதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறதே, அவரே மோட்சம் கொடுத்துடக்கூடாதான்னா அதை மட்டும் பண்ண மாட்டார். அவர்கிட்ட இருக்கிற பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவர் அனுப்புவர், இப்படி சொல்ல வைப்பார், அப்படி சொல்ல வைப்பார், பாட்டை கொடுப்பார், சொல்லார் தமிழ் 3 சுருதிகள் 4 வேதத்தை கொடுக்கிறார், இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், கோவில், குளம், உற்சவம், மண்டபம், பிராகாரம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி நம்மளை பிடிச்சு அவர் பக்கம் தள்ளிண்டு வருவரே தவிர, இப்படி பிடிச்சு தூக்கின்னு போய் மோட்சத்துல உட்காத்தி வச்சுறேன்னால் அது மட்டும் பண்ண மாட்டார். அது நீதான் ஒத்துண்டு வரணும், நீ ஆச்சாரியனை பற்றித்தான் வந்தாக வேண்டும். இதுல ரொம்ப திருடமா இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னு கூட வச்சுது. இது தெரிஞ்சதுன்னா தான் நம்மால அவரை பற்ற முடியும். இல்லைன்னா நேரம் அவரை பார்த்து நீர் குடிப்பீரா, நீர் குடிப்பீரான்னு கேட்டுருந்தா கொடுக்க மாட்டார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான புருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தம் தரும். ஞானம் அனுஷ்டானம் இருக்கிற ஆச்சாரியனை பற்றிட்டோம்னால் பகவான் அதுவே பற்றாசாக கொடுத்துருவோம். அப்படி இல்லாமல் தன்புருவின் தாழினையில் அன்பொன் நிலாதான். அன்பு தன்பால் ஆச்சாரியனிடத்தில் அன்பு வைக்காமல் பகவானிடத்தில் அன்பு வச்சிருந்தாலும் விண்ணாடு தான் அளிக்க வேண்டியிறான் ஆதலார் நன்னாரவர்கள் திருநாடு. விண்ணாட்டை கொடுக்க வேண்டிய தேவை பெருமாளுக்கு இல்லையா, பகவானிடத்துல பரமபக்தியோட இருக்கான். நிறைய பேர் அப்படித்தான். உலகத்துல 99 விழுக்காடு ஜனங்கள் பக்தியோட தான் இருப்பா, பகவத் பக்தியோட இருப்பா. ஆனா ஆச்சாரிய பக்தியோட இருக்கிறது 1% இருந்தா அதிகமா இருக்கும். அது இந்த சீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆணித்தரமா பதிஞ்சிருக்கிற விஷயம். அதை ராமானுஜர் தன் காலத்துல ஏற்படுத்தினார். பாகவதர்களை பற்றணும், ஆச்சாரியனை பற்ற வேண்டும். அது பற்றினால் ஒருவேளை நம்ம பெருமானிடத்துல நிறைய பக்தி இருக்கு, ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா தெரியலேன்னு வச்சுக்கோ. நீங்க இத்தனை பேர் இங்க வந்திருக்கீர்கள், நீங்க எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாடு இல்லையா, அவர்களுக்கெல்லாம ஆச்சார சம்பந்தம் தெரிஞ்சிருக்கும். இன்னும் 1,00,000 பேருக்கு தெரியாது. அப்ப 6 ஆச்சாரியன்னு கேட்டால் இப்பவும் சில பேர் இருக்கா, ராமானுஜர் எங்களுக்கு ஆச்சாரியன். சரி, வாஸ்தவம், அந்த அளவுக்கு தெரிஞ்சின்ற அளவு அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியதுதான், பாராட்ட வேண்டியதுதான். ராமானுஜர் வாழ்ந்த 1000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நீர் போய் அவரை எப்படி பிடிச்சிக்கு, அவர் ஆச்சாரியன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப திருப்தி தான். ஆனா அவரை போய் மாலை பார்க்க முடியாதே, சேவிக்க முடியாதே, கைங்கரியம் பண்ண முடியாதுன்னா, ஆமா அதுதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தவிச்சிருந்தேன் வாரும். அப்பதான் உனக்கு உண்மையே சொல்லி ஆகணும். அவர் அதுக்குன்னு ஒரு சங்கிலி தொடரா ஆச்சாரிய பரம்பரை ஏற்படுத்தி வச்சிருக்கார். அவருக்கு தெரியாதா நம்ம என்ன திண்டாட போறோம்னு சுவாமி தெரியாதா? அனைத்துலகும் வாழ பிறந்தவர். அவருக்கு அப்போது ஒரு சிந்தை செய்தேன்னு அமுதனார் சாதித்தார். அப்பப்ப எது தேவையோ இந்த உலகத்துக்கு அப்பப்ப செஞ்சிருக்கார். 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்து சங்கலி தொடர் போல அந்த குடும்பத்துல யாரெல்லாம் அவதரிக்கிறார்களோ, அல்லது அந்த மட்டத்துல ஆரெல்லாம் சன்னியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார்களோ, அவர்களை ஒன் காலத்துல ஒன் தேசத்துல நீ பத்தினியானால் அந்த சங்கிலி மூலமா தொடர்பு ராமானுஜ சம்பிரதாயத்திலே இந்த சம்பந்தம் ஏற்பட்டு ராமானுஜர் மோட்சம் கொடுத்து விடுகிறார் தானே ஏற்படுத்தினது. இல்ல இந்த வழிக்கு நான் போலேன்னு சொன்னால் பகவான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. விண்ணாடு தானளிக்க வேண்டியிறான் ஆதலால் நன்னாரவர்கள் திருநாடு. அதனாலதான் இவர் அண்ணன் சுவாமி நன்னா யோசிச்சு பரீசியா ஒத்தரையா போய் கேட்கிறார், வரேனே உமக்கு ராத்திரி வந்த சொப்பனம் தான் எங்களுக்கு வந்திருக்கு. அதே ஏத்தி புனரவதாரமான மணவாள மாமனிகளை பற்றணும் தான் நாங்களும் ஆசைப்படுறோம். எல்லாரும் கார்த்தால புறப்பட்டார்கள். காவேரியில தீர்த்தமாடினா மணவாளனுடைய மட்டத்தை நோக்கி வர, இதுக்குள்ள ஆய்ச்சியார் அந்த மட்டத்துல இருந்தது, இவெல்லாம் ஒழுங்கா வரணுமே, சுவாமியை பற்றணுமே அப்படின்னு உள்ளுக்கும் வெளிக்கும் அவர் போயிட்டு வரார். இவ வந்தான்னு தலை கண்டப்பட்டது இல்லையோ, நேர மணவாளனை போய் சேவிச்சு வந்துட்டார்கள். இனிமே சுவாமியினுடைய அனுகிரகம் அவளுக்கு கிடைச்சிருந்தால் எல்லாரும் வந்து திருவடி தொழுது மணவாள மாமனிகளுடைய விகேதமான கட்டாட்சத்தை இத்தனை பேரும் பெற்று, அதுக்கப்புறம் சிறுகுடியூர் அண்ணன் சுவாமியை பிரார்த்தித்து அவரும் வந்து சேர்ந்து 120 திருநாமங்கள் வந்து மணவாளவர்களை ஆசிரியித்து அன்றிலிருந்து இன்னி வரைக்கும் ஆகான்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆச்சரியமான சம்பிரதாயம். ஏன் சொல்ல வந்தேன்னால்,
அவருக்கு பெருமானுடைய சங்கேதம், ஆச்சாரியர்களுடைய சங்கேதம், பாகவதர்களுடைய சங்கேதம் இதெல்லாம் கனமா வருது. அதனாலதான் குருனா யோபிமன்யத, குருவாலே யார் அபிமானிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு தான் சிறப்பு. அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம குருவ நடத்துல அபிமானம் வைக்கணும். சுவாமி அவர் என்ன நன்னா அபிமானிச்சிருக்கார், அது போறோம், நான் அவரை பாக்குறதே இல்லைன்னு கேட்டா, உபன்யாசம் நீர் தானே சொன்னீர் குருவால் அபிமானிக்கப்பட்டவருக்கு கிடைச்சிடும்னு, அப்ப நான் எதுக்கு அபிமானிக்கணும்? அப்படியா? இதுக்கப்புறம் அண்ணன் சுவாமி மடாளவர்களுக்கு எவ்வளவு கைங்கரியங்கள்லாம் பண்ணிருப்பார். ஸ்ரீரங்கஸ்ரீயை திருத்தி வளர்ப்பதற்காக எத்தனை கைங்கரியம். தென்னரங்கன் செல்வத்தை திருத்தி வைத்தார். பல்லாண்டுகள் எழுந்தருள் இருந்து தன்னுடைய திருக்குமாரர்களுக்கெல்லாம் அர்த்தங்களை வருஷித்து விட்டு இந்த சம்பிரதாயத்தை ரட்சித்து அந்த சுவாமியும் ஆச்சாரியனுடைய பதத்தை அடைந்தார்ங்கிறது சரித்திரம். இப்படியாக நாம பார்க்கும்போது இப்படி ஆச்சாரிய அபிமானம், பாகவதர்களுடைய அபிமானம், பகவானுடைய அபிமானம், இந்த மூணு தனக்கு இருந்தது ஒரு பக்கம், அந்த சுவாமியால் அங்கீகரிக்கப்பட்டார்ங்கிறது ஒரு பக்கம். இதுவே அந்த வரதநாராயண குருவுக்கே உண்டான ஏற்றம். ஆனா இவர்கள் எல்லாருமே எப்போ சொன்னது 1389 இருந்து ஒரு 65 வருஷம் தான் அந்த காலம் அவர்கள் தான். அதுல இருந்து 600 வருஷம் இப்போ ஓடிப்புச்சு. அந்த சுவாமி எழுந்தருள் இருந்து கிட்டத்தட்ட 635 வருஷம் அவர் அவதரித்தது. அப்போ அதுல இருந்து இத்தனை வருஷம் ஓடி போச்சு. இன்னைக்கு நாம பற்ற வேண்டுமேனால் அதே வம்சத்துல யார் திருவதாரம் பண்ணி இன்னைக்கு பட்டத்தை அலங்கரித்துக் கொண்டு நமக்கு பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியனாக யார் இருக்கிறாரோ அந்த ஆச்சாரியனுடைய தர்மபத்தினியார் அம்மங்காரோ அந்த ஆச்சாரியனுடைய திருக்குமாரரோ அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னைன்னு ஆழ்வாருடைய பாசம். 6 கால்கள் இருக்கிற வண்டே, நீ எனக்காக பெருமாள்கிட்ட போய் தூது போய் பேசி என்ன அவனோட சேர்த்து வச்சிடும், அப்படின்னா நான் உன் கால்கள் எடுத்து தலையில வச்சுக்கிறேங்கிறார். அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை. 6 கால்கள் கொண்ட வண்டுன்னா அந்த இடத்துல ஆச்சாரியர்கள் சொல்றது ஆச்சாரியனுடைய திருவடிகள் 2, ஆச்சாரிய தர்மபத்தினி திருவடிகள் 2, ஆச்சாரிய புத்திரன் திருக்குமாரனுடைய திருவடிகள் 2, ஆக 6. இந்த அருகால சிறுவண்டே, ஏன்னா 2 காலா இருந்தா தலை மூலையில ஒட்டிட்டு போயிடும், 4 காலா இருந்தா பாதி தரைக்கு வரும், 6 காலா இருந்தா தலை முழுக்க இருக்கணும். நின் செம்மா பாதபத்து தலைசேத்தொல்லை கைமாதுன்பம் கிடைத்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதேன்னு ஆழ்வார் பிரார்த்தித்தபடி அந்த ஆச்சாரிய அபிமானத்திலே நாமும் ஒதுங்கி இருக்க வேணுங்கிறதான் இந்த நல்ல நாள்ல அறிந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். இன்னும் பல பேருக்கும் தெரிய வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அப்படி சுவாமி 75 திருநட்சத்திரங்கள் ஆகி இன்னும் 750 திருநட்சத்திரம், இன்னும் பல நூற்றாண்டுகள் எழுந்தருள் இருந்து ஸ்ரீரங்க கைங்கரிய சாம்ராஜ்ய துரந்தரராய் ஆச்சாரிய சாம்ராஜ்ய துரந்தரராக இருந்து சிஷ்யர்களுக்கும் அனுகிரகித்து எல்லாரையும் அனுகிரகிக்கணும். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலாலே மேன்மேலும் இன்னும் ஒரு நூற்றாண்டு சுவாமி எழுந்தருள் இருக்க வேண்டும். ராமானுஜ ஸ்ரீ சம்பிரதாயத்தினுடைய பெருமை உலகெல்லாம் பரவ வேண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு இதெல்லாம் இங்க வந்து நடத்தணும். ராமானுஜர் மணிமண்டபத்திலே சேலத்துல இதை ஏற்பாடு பண்ணி நடத்த வேண்டும். ரொம்ப வருஷமா பிரயத்தனப்பட்டு ஏற்படுத்தி வச்சிருக்கிற மண்டபம் பலரை இப்ப வந்து வந்து அனுகிரகம் பெற்று போகிறார்கள். இதுல ஏற்படுத்தினது அந்த சபையாருடைய ஒரு பெரிய உள்ளம், சபையாருக்கு இருக்கக்கூடிய ஒரு கைங்கரிய ஸ்ரீ சுவாமியினுடைய அனுகிரகம் அவர்களுக்கும் பூர்ணமா கிட்டும். இந்த சந்தர்ப்பத்திலே அடியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து 2 வார்த்தை சொல்லணும்னு நியமிச்ச சுவாமி திருவடி எடுத்து பல்லாண்டு பாடிக்கொண்டு ஸ்ரீமதி ரம்பஜாமாதிரி இந்திராய மகாத்மனை ஸ்ரீரங்க வாசினியை பூயாது நித்திய ஸ்ரீ நித்தியமங்கலம் சொல்லி